இந்த சாப்டரில் ஸ்கெட்சர் மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கெட்சர் மாடல் அப்படிங்கிறது உங்கள் பார்ட்டுக்கோ இல்லை அசம்பிளிக்கு தேவைக்கூடிய ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் தான். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்கெட்ச் டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபைலை ட்ரா பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் கீழே இருக்கும். ஸோ அடுத்தது உள்ளது ஜாமெட்ரிக் கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் என்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கன்ஸ்டன்ட் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பேரல், ஹரிசாண்டல் அது மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் கொடுத்து நீங்கள் ஸோ ஒரு ப்ரொஃபைலை இன்னொரு ப்ரொஃபைல் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது டைமென்ஷன் டூல்ஸ். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும் போதே டைமென்ஷன் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறப்ப எந்தெந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி இந்த டைமென்ஷன் எடிட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ NX CAD ஓப்பன் பண்ணி அதில் ஸ்கெட்சர் மாடல் ஓப்பன் பண்ணி இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த NXல நம்ம ஸ்கெட்சர் மாடல் போகணும். ஸோ அப்படிங்கிறப்ப நியூவில் மாடலில் எந்த டெம்ப்ளேட்டில் யூனிட் செட் பண்ணீங்க, அது என்ன யூனிட்ஸ்னால் மில்லிமீட்டரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப மில்லிமீட்டர்ஸ். ஸோ மாடல் அசம்பிளி. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறது ஒரு ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல் எதுக்காண்டி அப்படின்னா உங்கள் க்ரியேட் பண்ண போகிற பார்ட்டுக்காண்டி. ஸோ பார்ட்டில் தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதால மாடலில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் 1 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இது எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டரையும் செட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NX10 அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் மாடலிங் அப்படிங்கிற ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. என்ன பேரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் 1.part. ஸோ பார்ட்டுங்கிற எக்ஸ்டென்ஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ கரண்டில் இது ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால இது மாடிஃபைடு அப்படிங்கிறத கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்ச் அட்மாஸ்பியர். ஸோ டோட்டலாக இதான் உங்களோட மாடல், அதாவது NXோட டிசைன் அட்மாஸ்பியர். உங்களோட ஸ்கெட்ச் அட்மாஸ்பியர் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்ச் பண்ண போகணுன்னு அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கெட்ச் அட்மாஸ்பியர் மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் டூல்ஸ், அதாவது டேரக்ட் ஸ்கெட்ச்னு போட்டு சில ஸ்கெட்ச் டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நிறையா டூல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இந்த கர்வ்ஸுங்கிற ஆப்ஷனில் எல்லா டூல்ஸையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் 2Dலையும் வரைய முடியும், 3Dலையும் வரையக்கூடிய ஸ்கெச்சஸ். ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு சிங்கிள் 2Dயில் வரையக்கூடிய ஸ்கெச்சஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோமில் இந்த டேரக்ட் ஸ்கெட்சை மட்டும் தான் பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட அட்வான்ஸ், அதாவது பார்ட் மாடலிங்கில் வரக்கூடியது. சின்க்ரைசிங் மாடலிங் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஜாப்பை எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்க்ரைசிங் மாடலிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அசம்பிளிஸ் அப்படிங்கிறது உங்களோட பார்ட்டோட அசம்பிளிஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே உள்ள இந்த டேரக்ட் ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்சை க்ரியேட் பண்ணால் தான் உங்களோட பார்ட் க்ரியேட் பண்ண முடியும், அதாவது உங்களோட ஃபீச்சர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணால் தான் அசம்பிளியை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஸ்கெட்சஸ் நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டம் பிளான் தேவை. ஸோ எதுலலாம் நீங்கள் வரைய முடியும் அப்படின்னா ஒரு கர்வ் சர்ஃபேஸில் உங்களால் வரைய முடியாது. ஸோ நீங்கள் வரைகிற அந்த ஏரியா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த ஃப்ளாட் மேபி ஒரு சர்ஃபேஸ், அதாவது இன்னொரு பாயோட ஒரு சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டேட்டம் பிளானாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வரையும் போது அந்த டேட்டம் பிளானை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வரைய முடியும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எந்த பார்ட் வரைகிறதப்ப அந்த டேட்டம் பிளான் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இருக்கிற டேட்டம் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசாக ஒரு டேட்டம் பிளானையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக எப்படி டேட்டம் பிளான் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டேட்டம் ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி ஒரு ஸ்கெச்சஸ் வரைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் மாடலில் போகணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்ட் மாடலிங் டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு தேவையான ப்ரொஃபைல் அது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். இல்லை நான் ஃபஸ்ட்டே எல்லா ப்ரொஃபைலையும் வரைஞ்சிக்க போகிறேன், வரைஞ்சிட்டு நான் வரைஞ்ச ப்ரொஃபைலில் தான் அடுத்த ஆப்ரேஷனுக்கு உட்படுத்த போகிறோம் அப்படிங்கிறப்ப தான் டேரெக்டாக நம்ம ஸ்கெட்ச் எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாமே டேரக்ட் ஸ்கெட்சு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே கிரியேட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஸ்கெட்ச் டைப். ஸோ எந்த மாதிரி ஸ்கெட்சை நீங்கள் வரைய போகிறீங்க அப்படிங்கிறது ஆப்ஷன் தான் இது. ஸோ ஸ்கெட்ச் டைப் எங்கே இருக்குது அப்படின்னா ஆன் பிளேன். பிளேன் அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, அந்த 3 பிளேன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டில் ஸோ இது XZ பிளேன், இது YZ பிளேன், இது XY பிளேன். ஸோ 3 பிளான் இருக்குது. இந்த 3 பிளான்லையும் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதை தான் எங்கே வரைய போகிறோம்னா பிளானில் வரைய போகிறோம். ஸோ அந்த பிளான் இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளானாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு பிளானை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஆன் பாத். ஸோ ஒரு கர்வ் கிரியேட் பண்ணி அதோட பாதையில் நீங்கள் பர்பண்டிகுலராக ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க அப்படின்னாலும் ஆன் பாத்தை கொடுத்துக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாட் ஃபேஸில் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்தில் எப்படி வரையலாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆன் பிளான்னு செட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் பிளான். ஸோ பிளானில் தான் வரையணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அது எந்த பிளான் அப்படின்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ ஸ்பெசிஃபை பிளான். ஸோ எந்த பிளானில் வரைய போகிறீங்க அப்படின்னு கொடுக்கணும்னா ஹைலைட் ஆகும்.
ஸோ இந்த ஹைலைட் ஆகிருக்கிறதா இப்போ உங்களோட செலெக்ஷனாக இருக்கும். இப்போ அந்த பிளான் மெத்தடில் பிளான்னு சொல்லிட்டீங்க, அந்த பிளான் எப்படி இருக்குது, ஏற்கனவே இருக்கிற பிளானா இல்லை கிரியேட் பிளானா இல்லை கிரியேட் டேட்டா கோஆர்டினேட் சிஸ்டமா. ஸோ இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கும். அது இருக்கிற பிளானாக இருக்கலாம், எக்ஸிஸ்டிங் பிளானாக இருக்கலாம். ஸோ எப்போவுமே இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது கம்பைன் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதா இந்த இன்ஃப்ராரெட். எக்ஸிஸ்டிங் பிளான் அப்படிங்கிறது உங்களோட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளானை மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ இல்லை இந்த 3 பிளானையும் தவிர புதுசாக ஒரு பிளான் இல்லைனா ஸ்கெச்சஸ் வரைய போகிறோம் அப்படின்னா கிரியேட் பிளான். அப்படி கிரியேட் பிளான்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த புதுசாக உருவாக்குற அந்த கிரியேட் பிளானை எப்படி உருவாக்க போகிறீங்க, அது எந்த ஆப்ஷன் மூலியமானு காமிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம டேட்டா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அதாவது இப்போ ஒரு ஸ்கெட்சை நம்ம இருக்கிற பிளானில் வரையலாம், புதுசாக ஒரு பிளான் க்ரியேட் பண்ணி வரைய முடியும். ஸோ இப்போ இருக்கிற பிளானில் வரையணும் அப்படின்னா டேரெக்டாக எந்த பிளான் நீங்கள் ஸ்கெச்சஸ் வரைய போகிறீங்களோ, அதாவது அந்த வியூவை எங்கே வரைய போகிறீங்களோ அங்கே நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் பிளான் கொடுத்தனால அது புதுசாக பிளான் கேட்குது, நம்மளுக்கு கிரியேட் பிளான் கிடையாது, எக்ஸிஸ்டிங் பிளான் இதுதான் வரைய போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டிக் ஆயிரும், சூஸ் ஆயிரும். இப்போ இந்த பிளானை நீங்கள் இந்த டேரக்ஷன்லேருந்து பார்க்க போகிறீங்களா இல்லை அங்கிட்டேருந்து பார்க்க போகிறீங்களா, அப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க போகிறீங்களா இல்லை பேக்லேருந்து பார்க்க போகலான்னு கேட்கும். ஸோ இப்போ ரிவர்ஸ் டேரக்ஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த டூல் பார் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் ஏரோ மார்க், ஸோ இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஏரியா எந்த ஏரோ மார்க் எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த சைடு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் இந்த டேரக்ஷனை மாற்றிட்டேன்னா இப்போ இங்கிட்டேருந்து இங்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம டேரக்ஷனை இங்கே வச்சுக்கலாம். ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன், அந்த ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும், ஹரிசன்டலாக இருக்கணுமா வெர்டிக்கலாக இருக்கணுமா, ஸோ இதையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ரிவர்ஸ் டேரக்ஷன் இதையும் ரிவர்ஸ் டேரக்ஷனில் மாற்றிக்கலாம். ஸோ செலக்ட் ஆர்ஜின், ஸோ இந்த ஸ்கெட்சுக்கு ஒரு ஆர்ஜின் வேணுனாலும் உங்கள் ஆர்ஜினை கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கீங்க, அதோட சென்ட்ரு பாயிண்ட்டையோ இல்லை அதோட என் பாயிண்ட்டையோ நீங்கள் இதோட ஆர்ஜினாக வச்சுக்கனாலும் ஆர்ஜினாக வச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஸ்னாப் மெத்தட் தான். ஸோ செட்டிங்கில் அசோசியேட்டிவ் ஆர்ஜின் இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் பார்ட் ஆர்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ண போகிறது இந்த ஆன் பிளானில் எக்ஸிஸ்டிங் பிளான். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிளான் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். ஸோ இதான் உங்களோட 2D ஸ்கெட்ச். ஸோ இந்த வியூ மட்டும் தான், அதாவது உங்களோட XZ பிளான் மட்டும் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலை வரைஞ்சி அதை நீங்கள் ஈஸியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்கலாம். அப்படி ப்ரொஃபைலை வரைகிறப்ப எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த டேரக்ட் ஸ்கெட்சிங் டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா டூல்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்வ்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த கர்வில் புதுசாக ஒரு கர்வை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கர்வுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் கர்வுங்குது, ஏற்கனவே ஒரு கர்வ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் சம்திங் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எடிட் கர்வுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். மோர் கர்வ், மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணாத கர்வ், ஸோ காம்ப்ளிகேட்டடாக எப்போயாவது தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு இருக்கும். வேணுங்கிறப்ப இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதிலேயே கர்வ்ஸ் அப்படிங்கிறதுலையே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைமென்ஷன் கொடுக்கறது, மோஸ் கான்ஸ்டன்ஸ் கொடுக்குறது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ ஹோம்லேயும் அதே தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பைனாக இருக்கும். கர்வ்ஸில் உங்களோட ஸ்கெச்சஸ் டூல்ஸ் மட்டும் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கெட்சை வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச்னு கொடுத்தா உங்களோட ஸ்கெட்ச் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் ஒன்றா நம்ம வரிசையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷன் நம்ம கொடுக்குறது, எப்படி ஒரு கன்ஸ்டன்ஸை அப்ளை பண்ணுறது நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளது ப்ரொஃபைல் டூல்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபைல் டூல்ஸோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Z. ஸோ அடிக்கடி இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாட்டி அங்கே போய் கிளிக் பண்ணிட்டு வர முடியாது அப்படின்னா Z கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் டூல்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரொஃபைல் 2 மெத்தடில் இருக்குது, ஒன்று லைன் மெத்தட், ஒன்று ஆர்க் மெத்தட். ஸோ நீங்கள் 2 பாயிண்ட் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் டேரெக்டாக கனெக்ட் ஆகணுமா இல்லை ஒரு ஆர்க் ஷேப்பில் கனெக்ட் ஆகணுமா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த 2 மெத்தட். உங்களுக்கு டேரெக்டாக தான் வேணும் அப்படின்னா டேரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தட். ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஆப்ஜெக்ட் டைப்னு ஒன்று வரும், இன்புட் மெத்தட்னு ஒன்று வரும். இன்புட் மெத்தட்னா நீங்கள் கொடுக்குற டைமென்ஷன் எப்படி இருக்கணும், XYZனா கோஆர்டினேட் பேஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ 0,0ல் ஃபஸ்ட் பாயிண்ட் வைக்க போகிறேன், 0,10ல் செகண்ட் பாயிண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இல்லை லென்த் அண்ட் ஆங்கிள்னா எப்படி கொடுத்துக்கலாம். ஸோ எந்த மெத்தடை கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணியா இல்லை ரிலேட்டிவ் மெத்தட் பேஸ் பண்ணியா நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ரிலேட்டிவ் மெத்தடில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே வைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அவரோட சென்டரை பிக் பண்ணிட்டோம். பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் வேணும். ஸோ கீழே உங்களுக்கு பாக்ஸ்லேயே எவ்வளோ லென்த்து தனியாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே வருது. ஸோ இப்போ இந்த லென்த்து உங்களுக்கு ஒரு 100 வேணாலும் 100 டைப் பண்ணிக்க முடியும். இந்த சைடு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த சைடு 75, ஸோ 75ன்னு சொல்லிட்டு என்டர்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆங்கிள் ட்ரேஸ் ஆகும். இன்னொரு வாட்டி என்டர்னு ப்ரெஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இந்த ஷேப் வரணும். கிளிக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 2 வேல்யூஸும் கொடுத்தாகணும். கரெக்டாக அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டோம்.
ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் எந்த டேரக்ஷனில் வேணும், எவ்வளோ லென்த்தில் வேணும், ஆங்கிளில் வேணும், நீங்கள் இந்த பாக்ஸ் மூலியமாகவே கொடுத்துக்க முடியும். ஸோ இதே ப்ரொஃபைல் நான் ஜெட்டுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு லோட் ஆகும். இதில் இந்த கோஆர்டினேட் மெத்தட் XY எங்கே இருக்குது? 0 0 கரெக்டாக 0,0ல் கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது XY எவ்வளோதுன்னா ஸோ அடுத்தது XC. ஸோ எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ரொஃபைல் வேணுமோ அந்த மாதிரி ஈஸியாக கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி வரைஞ்சிக்க முடியும். டேரெக்டாக பேராமீட்டர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்க முடியும். ஸோ XY அப்படிங்கிறது கோஆர்டினேட் மெத்தட், பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் உள்ள மெத்தட். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இதான் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைல்லையே லைன் போடாமல் ஆர்க்காக போட போகிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸோட சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மூவ் ஆகும். ஸோ இப்போ லைன் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆர்க் தேவை, லைனாக வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்க் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆர்க்கோட ரேடியஸ் எவ்வளவு, அந்த ஸ்வீப் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த ரேடியஸ் சொல்லும், ஸ்வீப் ஆங்கிள் அப்படிங்கிறது அதோட இன்னர் ரேடியஸை குறிக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து உங்களுக்கு லைன் ஃபார்ம் ஆகும். நேராக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ட்ரேஸ் ஆகுது. ஸோ நேராக வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆர்க் வேணும் அப்படின்னா அகெயின் ஒரு ஆர்க்கு இந்த ஆப்ஷன். ஸோ ஒரே எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஒரு ப்ரொஃபைலை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதான் உங்களோட பேசிக் கிரியேஷன் ப்ரொஃபைல் டூல்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபைல் டூல்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக லைன் போடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இதை கரெக்டாக அலைன் பண்ணணும். ஸோ இதை பொறுத்தவரையும் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னா 2 டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஹிடன் ஆகிருக்கு. நீங்கள் கரெக்டாக டைமென்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் டைமென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ராங் டைமென்ஷனாக ஆயிடும். இது எல்லாமே வீக் டைமென்ஷன் அப்படிம்பாங்க. நீங்களாக கொடுத்த டைமென்ஷன் அது ஸ்ட்ராங் டைமென்ஷனாக இருக்கும். ஸோ கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த கலரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இது 144 அப்ராக்சிமேட்டாக போட்டுருங்க. பட் இது 155 அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு சைஸ்னா 155. ஸோ ஒரு வாட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பரோட இது கிரியேட் ஆகும். ஸோ எதுக்காண்டி அப்படின்னா இது நீங்கள் ரிலேஷன் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது இதே உள்ளது, இது 70 அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இந்த சைடு உள்ளது 40. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இங்கிட்டும் 40 வேணும் அப்படின்னா நீங்கள் டைமென்ஷன் புதுசாக கொடுக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 39 இருக்குது. ஸோ மொத்தம் இது 155. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. பட் இது இந்த சைடும் உங்களுக்கு 40 வேணும் அப்படின்னா புதுசாக டைமென்ஷன் நீங்களே கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ டைமென்ஷனில் லீனியர் டைமென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லீனியர் டைமென்ஷன் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ P7 நீங்கள் கிளிக் பண்ணோம், அடுத்தது P8. ஸோ இந்த டைமென்ஷனை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாதனால அதுக்கு தனியாக ஒரு நம்பர் அலர்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது எவ்வளோதுன்னா 40. 40 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் தனித்தனியாக இது 2 ஈக்குவலாக கிரியேட் ஆகிருக்கும் P8. ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு அது P9 70. அடுத்து இது மாதிரி இதை சேஞ்ச் பண்ணுறோம். இது ஜஸ்ட் ஒரு 40. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டெப்த் இருக்குது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உனக்கு கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 பாயிண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ எதனால் அப்படின்னா நீங்கள் கொடுத்தப்ப இந்த டைமென்ஷன் நீங்கள் ஈக்குவலாக கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி இது மாதிரி 2 ஈக்குவல் பண்ணுறது? ஸோ இதையும் டெலிட் பண்ண முடியாது. இது ஏன்னா புதுசாக டெலிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் 2 நீங்கள் கன்ஸ்டன்ட் பண்ணி இது 2 ஈக்குவல்னு செட் பண்ணிடலாம். ஸோ எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே உள்ள மோரில் ஜாமெட்ரி கன்ஸ்டன்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதில் என்ன கன்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கே ஈக்குவல் லென்த். ஸோ இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்ட் லென்த்தும் இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்ட் லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல 35 கொடுத்தா போதும், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக 35 இருக்கும். சப்போஸ் இந்த 35 வேண்டாம், உங்களுக்கு 40 மாத்திரம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு உள்ள லென்த்து உங்களுக்கு மாறும். ஸோ இதே மாதிரி ஒரே நேரத்தில் 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வரைஞ்சிட்டு இருக்கும் போது தெரியாமல் இதை ரொட்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ எப்படி பழைய ஓரியன்டேஷனுக்கு கொண்டு வர்றது, பழைய வியூவுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கிற ஸ்கெட்சில் பழையபடி கொண்டு வரணும். அப்படிங்கிறப்ப ஷிஃப்ட்
F8 ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் வியூ கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை அந்த ஷார்ட்கட் நீங்கள் மறந்துட்டீங்க, ஷிஃப்ட் F8 அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறப்ப ரைட் கிளிக் பண்ணி ஓரியன்ட் வியூ டு ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு தேவையான ஒரு வியூவை நீங்கள் ஓரியன்ட் பண்ணுங்க அப்படின்னா ஓரியன்ட் வியூ டு ஸ்கெட்ச்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்கெட்சை நீங்கள் முழுசாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஷேப்புக்கு தேவையான டைமென்ஷன் கொடுக்கணும், அதோட பொசிஷன் நீங்கள் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட ஷேப்பை நீங்கள் எக்ஸாக்டாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, பட் என்ன அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா அதோட பொசிஷன். இந்த கோஆர்டினேட்லேருந்து இந்த ப்ரொஃபைல் எந்தெந்த ஷேப்பில் இருக்கணும், அதாவது எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத இதோட பொசிஷனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் இதுலேருந்து 90 அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் ஷேப் மூலியமாக 155 இருக்கும். ஸோ அதனால் இதோட பொசிஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இது நியூ P12னு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கு, இது ஒரு 100. ஸோ அதே மாதிரி இதோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இது நான் 0ன்னு கரெக்டாக ஹாரிசான்டலாக செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கொடுத்தன உங்களுக்கு எல்லாமே இது க்ரீன் கலரில் மாறிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் டைமென்ஷன் மூலியமாக ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுமாதிரி கன்ஸ்டன்ட் மூலியமாக ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட் டூல்ஸையும் டைமென்ஷன் டூல்ஸ் இருக்கும், கன்ஸ்டன்ட் கொடுக்குறதுக்கு இந்த கன்ஸ்டன்ட் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரி கன்ஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வரைய போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லைனா ஆர்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக ரெக்டாங்கிள் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த ரெக்டாங்கிள் வேணும், ஸோ ரெக்டாங்கிள் மெத்தடை பார்த்தீங்கன்னா பை 2 பாயிண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது 3 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் சென்டர். ஸோ 2 பாயிண்ட் அப்படிங்கன்னா 2 கார்னர் நீங்கள் சொல்லணும். ஸோ 2 ஆப்போசிட் கார்னர் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் கார்னர் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், பேராமீட்டரை பேஸ் பண்ணி. ஸோ பேராமீட்டர்னு சொல்லிட்டிங்கன்னா வித்து கேட்கும், அதே மாதிரி ஹைட் கேட்கும். அதே கோஆர்டினேட்னு சொல்லிட்டிங்கன்னா XY. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ் எங்கே இருக்கணும், ஒய் எங்கே இருக்கணும், அதே மாதிரி இது செகண்ட் பாயிண்டோட எக்ஸ் அண்ட் ஒய் எங்கே இருக்கணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னா வித் லென்த்து. ஸோ உங்களுக்கு வித் லென்த் தெரியும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வித் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிவிட்டு வித் 100, ஹைட் ஸோ ஃபைட்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வச்ச ஃபஸ்ட் பாயிண்ட் எதுட்டு இருக்குது, நீங்கள் கொடுத்த 100 + 100 இல்லை -100ன்னு தெரில. ஸோ அதனால் இது இந்த சைடும் வரும், இந்த சைடும் வரும். ஏன்னா எக்ஸில் 100ன்னு கொடுத்துருக்கீங்க, அது ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த சைடு எடுத்துக்கும், மைனஸாக இருந்தால் இந்த சைடு எடுத்துக்கும். அதே மாதிரி ஹைட், அதாவது ஒயில் நீங்கள் 15 கொடுத்ததுனால அது +50 இருந்தால் மேலேயும் -50 இருந்தால் கீழே எடுத்துக்கும். ஸோ எதுவுமே எந்த வேல்யூஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதனால அது கரெக்டாக ஒரு இடத்துல லாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி 3 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் பண்ண போனாலும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களோட ஆங்கிளை செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இங்கே என்ன கேட்கும்னா வித் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு, அண்ட் ஆங்கிள் எவ்வளவு. ஸோ நீங்கள் அந்த ரெக்டாங்கிள் போட்டது மாதிரி வித்து கேட்கும், அண்ட் ஹைட் கேட்கும். ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த ஆங்கிள், அதாவது உங்களோட ரெக்டாங்கிள் எவ்வளோ ஆங்கிளுக்கு டில்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ வித்து எவ்வளோன்னா இவ்வளோ வித்து இருக்கணும், ஹைட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும். ஸோ டேரெக்டாக 2 பாயிண்ட்டை பிக் பண்ணதுனால உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதே 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள்ஸில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கிராஸ் எங்கே வச்சுக்கலாம். ஸோ அடுத்த 3 பாயிண்ட்ஸ். ஸோ ஆங்கிள் இப்போ 132 கிரியேட் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் கிளிக் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி லைன்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது கன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த லைனும் என்ன கன்ஸ்டன்ட் அப்படின்னா பர்பண்டிகுலர் கன்ஸ்டன்ட்ஸ்னு அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கு இல்லை 2 லைனுக்கு இடையிலையும் பர்பண்டிகுலர் கன்ஸ்டன்ட் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ரெக்டாங்கிளில் சென்டர். ஸோ சென்டர்லேருந்து நீங்கள் எடுக்க போய் அப்படின்னா சென்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் சொல்லிவிட்டு ஸோ இந்த வித்தோட ஒரு ஆஃப் எவ்வளோதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஆஃப் எவ்வளோது, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆஃப் எவ்வளோது. ஸோ 2 ஆஃபையும் வச்சு நீங்கள் ஈஸியாக கேப் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் ஸ்லாண்டிங்காக போனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிற லைனை ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் இதை கேப் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி ரெக்டாங்கிள் போட்டிருக்கு 3 மெத்தட் இருக்குது. அப்படி 3 மெத்தடில் யூஸ் பண்ணி போடுறப்ப 2 மெத்தட் ஆஃப் இன்புட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கோஆர்டினேட் மெத்தடையும் பேராமீட்டர் மோடையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லைன்ஸ். ஸோ இந்த லைனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் டேரெக்டாக எல்லிங் ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ ஏதாச்சும் ப்ரொஃபைலை நீங்கள் ஈஸியாக வரைய போகிறீங்க அப்படின்னா லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் இல்லை, ஸோ வித்தியாசமான ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது, பட் அது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறப்ப லைன்ஸ்னு எடுத்து பிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பிக் பண்ணுறப்ப கோஆர்டினேட் அண்ட் இது கேட்கும், இங்கே 2 லென்த் தான் கேட்கும். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன்னா லென்த் அண்ட் ஆங்கிள் கேட்கும். உங்கள் லைனோட லென்த் எவ்வளோ, அதாவது நீங்கள் வைக்கிற
2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அந்த லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அது எவ்வளோ ஆங்கிளில் இதில் ட்ரேஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பேஸ் பண்ணுறேன், எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிக்க போகிறீங்க. ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு கமெண்டை முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் உங்களுக்கு எஜெக்ட் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைனோட முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா லைன் டூல்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. எகெயின் ஒரு வாட்டி பிக் பண்ணி லைன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ எகெயின் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே. ஸோ இதே 2 ரூல்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரொஃபைலில் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறீங்க, இங்கே முடிஞ்சோடனே அடுத்த லைன் செக்மெண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ எகெயின் நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் லைன் டூல்ஸில் ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பாயிண்ட் இது, எண்ட் பாயிண்ட் இது, அடுத்த ஒரு லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட் இது, எண்ட் பாயிண்ட் இதுன்னு தனித்தனியாக சொன்னால் மட்டும்தான் அந்த லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ப்ரொஃபைல்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் இந்த லைன் டூல்ஸ். ஸோ இந்த லைன் டூல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக எல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் டூல்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள ஆர்க். ஸோ ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஏன் டைப் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ஆர்க் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்க்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று 3 பாயிண்ட் ஆர்க், இது சென்டர் ஆர்க். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வைப்பீங்க, அடுத்தது ட்ராவலிங் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் வழியாக நீங்கள் ஆர்க்கை கொண்டு போகிறீங்களோ அந்த செகண்ட் பாயிண்ட்டையும் அடுத்து தேர்ட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ சென்டர் ஆகுனா நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறது சென்டர், அடுத்து செகண்டாக வைக்கிற பாயிண்ட்டு உங்களோட ரேடியஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கும், 3ஆவது பாயிண்ட்டு உங்களோட ஆங்கிளை கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டாக போகணும் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து அப்படியே இங்கே ட்ரேஸ் ஆகணும். ஸோ இதுமாதிரி 2 நீ ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துட்ட ஆர்க்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக போட போகிறீங்க. உங்கள் ஆர்க்கோட செகண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்து அது ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லினா ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஆர்க்கை கிரியேட் பண்ணிடலாம். இல்லை ஒரு ரேடியஸ் இருக்குது, என் ஆர்க்குக்கு இவ்வளோ ரேடியஸாக இருக்கணும் அப்படின்னு ரேடியஸை வச்சு நீங்கள் போடுறப்ப ஆர்க்கில் ஆர்க் சென்டர். ஸோ உங்களோட ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இதான் உங்களோட ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட். இன்னும் என்ன கேட்குது பாருங்கள், இங்கே ரேடியஸ். ஸோ எவ்வளோ ரேடியஸ் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட் குறிக்கும், அந்த ஸ்வீப் ஆங்கிளை உங்களோட தேர்ட் பாயிண்ட் குறிக்கும். ஸோ எவ்வளோ ரேடியஸ், 225 ரேடியஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் எவ்வளோதுன்னா 45. ஸோ ஆங்கிள் ஒன்று செட் ஆகிட்டு. பட் எந்த இதுகிட்ட வேணும் அப்படிங்கிறது நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வேணும். ஸோ இதுமாதிரி ஆர்க் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வைக்க போகிறது சென்ட்ரு பாயிண்ட்டு, அடுத்தது ரேடியஸு, ஆகிறதும் ஆர்க் எப்படி வேணும். ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது ஸ்வேப் ஆங்கிள். ஸோ எவ்வளோ ஆங்கிளுக்கு வேணும். ஸோ இது 0வாக கன்சிடர், ஃபஸ்ட்டு நீங்கள் பிக் பண்ணுறது 0வாக கன்சிடர் பண்ணிக்கும். அதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ இல்லை கிளாக் வைஸ்லேயோ எவ்வளோ ஆங்கிள் உங்களுக்கு இது ஆர்க்காக டெவலப் ஆகணும் கிளிக் பண்ணினா ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ இதான் உங்களுக்கு ஆர்க், 3 பாயிண்ட் ஆர்க், ஒன்று சென்டர் ஆர்க். ஸோ அடுத்து உள்ளது சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளுக்கு நீங்கள் ஓன் டைப் பண்ணும்போது சர்க்கிள் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் ஓன் டைப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ சர்க்கிள்லையும் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சென்டர் சர்க்கிள், ஒன்று 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ சென்டர் சர்க்கிள்னா சென்டர் பாயிண்ட் எங்கன்னு கேட்கும், அடுத்தது இதோட ரேடியஸ் கேட்கும். 3 பாயிண்ட் சர்க்கிள்னா இந்த சர்க்கிள் எந்த 3 பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகி போகணுமோ அந்த 3 பாயிண்ட் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஒன்று பிக் பண்ணிக்கிறேன், இந்த லைனோட எண்ட் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் வேணும். ஸோ இல்லை இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். அதேமாதிரி அகெயின் இங்கே ஒரு லைன் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு லைன். ஸோ உங்களுக்கு 2 ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் போட போகிறது இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். பட் கண்டிஷன் என்ன, சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சு இங்கே போடணும், இங்கே 3 ட்ராவலிங் பாயிண்ட்டை வச்சு இங்கே போடணும். ஸோ நான் வியூ ஓரியன்டேஷன் செட் பண்ணுறதுக்காண்டி ரைட் கிளிக் பண்ணி ஓரியன்ட் வியூ ஸ்கெட்ச்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கிள்னு பிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை சென்டர் பாயிண்ட் சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர் பாயிண்ட் இதான்னு செட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து எவ்வளோ டயாமீட்டர்னு கேட்குது. ஸோ டயாமீட்டர் ஒரு 400ன்னு சொல்லிட்டேன்னா டயாமீட்டர் 400க்கு அது கிரியேட் ஆகி. ஸோ எகெயின் சர்க்கிள், இங்கே 3 பாயிண்ட் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட போகிற சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் ஒரு ரேடியஸை கேட்காது. பட் இந்த 3 பாயிண்ட்டையும் உங்களோட சர்க்கிள் டச் பண்ணிட்டு போகணும். அப்படிங்கிறப்ப 3 பாயிண்ட் சர்க்கிள் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இங்கே உள்ள தேர்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண 3 பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகும். ஸோ எந்த சென்டர் பாயிண்ட் எந்த ரேடியஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஈஸியாக இந்த சர்க்கிள்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் வரைகிறப்பவே உங்களோட சென்ட்ரு பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் ட்ரேஸ் ஆகுது, இது மிட் பாயிண்ட்னு சொல்லுது, இது என் பாயிண்ட் சொல்லுது. ஸோ இது எப்படிலாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
ஸோ அப்போ கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனேபிள் ஸ்னாப் பாயிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் ஹைலைட் ஆகி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எது மிட் பாயிண்ட் எது சென்ட்ரு பாயிண்ட்னு காமிக்கும். ஸோ இப்போ நார்மலாக நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு புதுசாக ஒரு லைன் போடுறேன். இது என் பாயிண்ட். ஸோ லைன் எங்கேருந்து போட போகிறீங்க? என் பாயிண்ட்லேருந்து போட போகிறீங்களா, மிட் பாயிண்ட்ல போட போகிறீங்களா, இல்லை சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து போகிறான்னு கேட்கும். ஈஸியாக நீ கிட்ட போனோடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் ஆகிடும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பொதுவாக டோட்டலாக இந்த ஸ்னாப் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். டோட்டலாக இந்த ட்ரேஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் லைன் போடுறேன். இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த என் பாயிண்ட் கிட்ட போனால் எதுவுமே ட்ரேஸ் ஆகாது. ஸோ எந்த பாயிண்ட்டுமே எனக்கு ட்ரேஸ் ஆகாது. ஏன்னா பொதுவாக இந்த ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிக் பண்ணனா கரெக்டாக இருந்துட்டு வச்சேனானே எனக்கு தெரியாது. இப்போ நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகி உங்களுக்கு கிரியேட் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஸ்னாப் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதை ஆன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்னாப் பாயிண்ட். ஸோ இதுலேயும் எதெல்லாம் ஆனில் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இப்போ நான் சென்ட்ரு பாயிண்ட்டை அன்டிக் பண்ணிடுறேன். ஒரு லைன் போடுறேன். இந்த லைன் எங்கேருந்து போடணும்னா இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன், சர்க்கிளோட சென்டர் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு சென்டர் ட்ரேஸ் ஆகாது. மற்றபடி எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். இது என் பாயிண்ட்டு, இது இந்த லைனோட என் பாயிண்ட்டு, இது இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரேஸ் ஆகுது. பட் எது ட்ரேஸ் ஆகலை அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகாது. ஸோ எகெயின் இதை பிக் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு லைன் ஒரு ப்ரொஃபைலை ரெஃபரன்ஸாக வச்சு இன்னொரு ப்ரொஃபைல் வரையும் போது இந்த ஸ்னாப்பெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக யூஸ் ஆகும். இந்த ஸ்னாப்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது என் பாயிண்ட் ஸ்னாப். ஸோ ஒரு லைன் போடுறீங்க, அந்த லைனோட என் பாயிண்ட்டை உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த என் பாயிண்ட் உங்களுக்கு ஆனில் இருக்கணும். ஸோ இங்கே உள்ளது மிட் பாயிண்ட். ஸோ உங்கள் லைனோட மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்டை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி ஒரு லைன் போடுறேன். இந்த லைனை பார்த்தீங்கன்னா 2 என் பாயிண்ட் இருக்குது, ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இப்போ எகெயின் லைன் போடுறேன். இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு என் பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரேஸ் ஆகுது. பட் இந்த உள்ளது என் பாயிண்ட் கிடையாது. இங்கே உள்ளது மிட் பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகுது. பட் லைன் மேலே உங்களுக்கு ட்ரேஸ் ஆகுது. ஸோ எதனால் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாயிண்ட் ஆன் கர்வ். ஸோ இதுவும் ஒரு கர்வு தான். ஸோ இந்த கர்வில் ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கர்வில் ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா இந்த லைனை உங்களால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ என் பாயிண்ட்டும் ட்ரேஸ் ஆகலை, இந்த மிட் பாயிண்ட்டும் ட்ரேஸ் ஆகலை, இந்த பாயிண்ட் ஆன் கர்வும் ட்ரேஸ் ஆகலை. ஸோ அதனால் இந்த லைனை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு ட்ராயிங் போடுறப்ப கொஞ்சம் ரிஸ்க்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ட்ரேஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இது கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்ப்ளைன் போடுறீங்க, அதில் உள்ள கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளைன் போடும்போது இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ஸ்ப்ளைனர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் நீங்கள் போட உங்களுக்கு ஸ்ப்ளைன் ஒன்று கிரியேட் ஆகும். அப்படியும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்ப்ளைன் ஈஸியாக கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ லைன் போடுறேன். இந்த கண்ட்ரோல் வெர்டிசஸ் ஸ்ப்ளைன் போல்ஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த போல்ஸ் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகாது. சப்போஸ் 4 ஆனில் இருந்துச்சுன்னா அந்த போல்ஸில் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ இதான் ஒரு போல்ஸ். ஸோ இந்த போல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ப்ளைன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த போல்ஸை நீங்கள் ட்ரேஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்ப்ளைன்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே ஸ்னாப். ஸோ அடுத்து இங்கே உள்ளது இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 2 லைன் கிராஸ் ஆகுது. ஸோ இப்போ புதுசாக ஒரு லைன் போடுறேன். இதில் எனக்கு இந்த லைனோட என் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகாது, மிட் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகாது, பாயிண்ட் ஆன் கர்வும் ப்ளேஸ் ஆகாது. ஸோ எது ப்ளேஸ் ஆகும், இந்த இன்டர்செக்ஷன் மட்டும் ப்ளேஸ் ஆகணும். அதை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், எதுவுமே உங்களுக்கு ட்ரேஸ் ஆகாது. பட் இந்த இதை கொண்டு போகும்போது இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே எந்த 2 லைன் அப்படிங்கிறத எல்லோ மார்க் படி ஹைலைட் பண்ணி காமிக்கிது. சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் காமிக்காது. ஸோ இப்போ என் பாயிண்ட் ஆன் பண்ணுறேன். என் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்குமே தவிர மற்றதும் காமிக்காது. ஸோ அதே மாதிரி சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் காமிக்கணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குவாட்ரண்ட் பாயிண்ட். ஸோ குவாட்ரண்ட்னா இந்த ஒரு குவாட்ரண்ட். ஸோ 1 2 3 4. ஸோ 4 குவாட்ரண்ட் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த குவாட்ரண்ட் இதில் செட் ஆகலை. இப்போ நான் குவாட்ரண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த குவாட்ரண்ட் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகும். ஸோ இது ஒரு பாயிண்ட் தனியாக ட்ரேஸ் ஆகும். ஸோ இங்கே உள்ளது எக்ஸிஸ்டிங் பாயிண்ட். ஏற்கனவே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலயமா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுறேன். எங்கே பாயிண்ட் வேணும், ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், அங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் ஆகிடும். இப்போது லைன் போட போகிறீங்க. ஸோ நீங்கள் வச்ச இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் லைன் போட போகிறீங்க அப்படின்னா லைன் கிளிக் பண்ணுங்கள்.
பாயிண்ட்டை பிக் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சப்போஸ் அதை ஆஃப் பண்ணிடுச்சுட்டோன்னா லைன் ட்ரேஸ் ஆகாது. ஸோ சில டிசைனிங் பண்ணும்போது அந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வச்சுருவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ப்ரொஃபைல் எதனாலும் எடுத்துக்கலாம். அந்த ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு பட் இங்கே ட்ரேஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்னாப் மூலியமாக அந்த எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்டை நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ இது பாயிண்ட் ஆன் கரண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க. இது பாயிண்ட் ஆன் பவுண்டட் கிரிட். ஸோ கிரிட்டு மேலேயோ இல்லை ஒரு பிளான் மேலேயோ நீங்கள் பாயிண்ட் வச்சுட்டு அது ஸ்னாப் ஆனாலும் நீங்கள் ஸ்னாப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட் வைக்கும் போது உங்களுக்கு இங்கே பாயிண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஃப்ரட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்ஃப்ரட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எங்கே வேணும் அப்படிங்கிறது டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக ஒரு இடத்துல வைக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு கர்வ் மேலேயோ இல்லை ஒரு சர்க்கிளோட சென்டர்லேயோ இல்லை ஒரு என் பாயிண்ட்லையோ நீங்கள் ஈஸியாக வச்சுக்க முடியும். ஸோ இப்போ என் பாயிண்ட் கொடுத்துட்டேன். எந்த ஆப்ஜெக்டோட என் பாயிண்ட்? இதோட என் பாயிண்ட். ஸோ இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெஃபரன்ஸு செட் பண்ணிட்டீங்க. XYZ. ஸோ மொத்த லென்த்தை கண்டுபிடிச்சி எவ்வளோ எந்த இடத்துல இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கும். ஸோ ஆஃப்செட் பொசிஷன் நீங்கள் ஆஃப்செட் பொசிஷனை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்செட் பொசிஷன் தேவையில்ல. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகிரும். இப்போ இந்த இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறப்ப டைரெக்டாக அந்த பிளான்லையோ இல்லை அந்த ஃபேஸ்லையோ இல்லை ஒர்க்கிங் பிளானில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்ஃப்ரண்ட் பாயிண்ட் மூலிமா எங்கே வேணும் இல்லை கர்வில் வேணுமான்னு செட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே இன்ஃப்ரண்ட்னு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் வச்சுக்க முடியும். ஸோ அடுத்தது எகெயின் இன்னொரு பாயிண்ட் இன்ஃப்ரண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு கர்சர் லொக்கேஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ கர்சர் எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்னா ஏற்கனவே ஒரு பாயிண்ட் மேலே ஒரு பாயிண்ட். என் பாயிண்ட்னா ஒரு லைனோட எண்டில் ஒரு பாயிண்ட், கண்ட்ரோல் பாயிண்ட், இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தேவை. இங்கே ஒரு கர்வ் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் டிசைன் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படின்னா பாயிண்ட்ஸு என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்செக்ஷன் சொன்னோடனே உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட் கேட்குது. ஏன்னா 2 ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்தால் மட்டும் தான் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு காமிக்க முடியும். செலக்ட் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட். செகண்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இது 2 எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் நீங்கள் புதுசாக வச்ச கிரியேட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே வேணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலிமா கொடுத்துக்க முடியும். ஸோ பாயிண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேண்டாம், ஒரு ஆர்க்கில் வேணும், இல்லை குவாட்ரண்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு பாயிண்ட்ஸ் வேணும். இந்த ஒரு பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இந்த 2 டிஸ்டன்ஸுக்கும் ஈக்குவலாக சென்டரில் ஒரு பாயிண்ட்டை அது ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்கும்? ஸோ எக்ஸாக்டாக சென்டரில் தான் இருக்குமா? இல்லை வேண்டாம், 2 பாயிண்ட்டுக்கு இடையில 30% இருக்கணும். ஸோ 30% ஆகிட்டான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஸோ ஒரு சைடு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணது சின்ன பாயிண்ட்ஸாக இருக்கும், 2வது ரெஃபரன்ஸ் கொடுத்தது பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ 30 அப்படிங்கிறது இங்கேருந்து 0லேருந்து தான் இது டெவலப் ஆகும். இது 0லேருந்து இங்கே போக போக பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் அந்த ரெஃபரன்சேஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ இது இன்டர்செக்ஷன், அதாவது பெட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸ்ப்ளைன் போல், ஸோ எல்லா போல்லையும் ஒரு இது வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பை எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஈஸியாக பாயிண்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவாக இது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கிரியேட் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதாவது ப்ரொஃபைலுக்கு எப்படி கிரியேட் பண்ணலாம், ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், லயன், ஆர்க், சர்க்கிள், ஒரு பாயிண்ட். ஸோ இது எல்லாமே கிரியேட்டிங் டூல்ஸ். ஸோ கிரியேட்டிங் டூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்படி கிரியேட் பண்ணுறப்ப எப்படி இந்த ஸ்னாப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது எடிட் கர்வ். ஸோ ஏற்கனவே நீங்கள் ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டிங்க, அதில் சம்திங் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட்டிங் கர்வ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்க் தேவை. ஸோ ஆர்க்கை டேரெக்டாக நீங்கள் ஆர்க்கில் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கிளில் போட்டு ஆர்க் தேவையான ஷேப் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ ட்ரிம்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சமம். ஸோ இப்போ எடிட் கர்வில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, சாம்பர், ஃபில்லட், குயிக் ட்ரிம், குயிக் எக்ஸ்டெண்ட், கார்னர், ட்ரிம் ரெசிப்டட் கர்வ், அது மாதிரி இது மூவ், காப்பி, ரீசைஸ் கர்வ், ரீசைஸ் சாம்பர் கர்வ் அண்ட் டெலிட் கர்வ்.
ஸோ இது எல்லாமே உங்களோட எடிட்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த எடிட்டிங் ஃபீச்சர்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்சு ஃபுல்லாகவே அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் தனியாக இருக்கும். ஸோ ஸ்கெட்சில் நீங்கள் உள்ளே போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு டைமென்ஷன் அண்ட் கன்சென்ஸ் தெரியும். வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த ஸ்கெட்சோட ப்ரொஃபைல் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் இதை அன்டிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். எகைன் டிக் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரொஃபைலை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட் பண்ணிங்கன்னா எகெயின் நீங்கள் பழைய மெத்தட், ஸோ நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கும்போது எந்த ஓரியன்டேஷனில் இருந்துச்சோ அந்த மெத்தட் உங்களுக்கு போயிடும். ஸோ ஃபினிஷ். ஸோ தேவையான ஸ்கெட்சை வரைஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ்னு கொடுத்தாலும். இப்போ இந்த ஸ்கெட்சே உங்களுக்கு தேவையில்லை, வச்சு டெலிட் பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துக்க முடியும். ஸோ டெலிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்ச் உங்களுக்கு எடிட் ஆகிரும். இப்போ உங்கள்கிட்ட உள்ளது இந்த கோஆர்டினேட் மட்டும் தான். ஸோ இதில் புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி ஸ்கெட்சில் எடிட் டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்கெட்ச்னு போகிறேன். எந்த பிளான்னு கேட்கும். ஸோ இந்த பிளானில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எக்ஸிஸ்டிங் பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரையறோம். ஸோ இது ஒரு ஸ்கெட்ச், அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரைகிறோம். இதில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று, இந்த ஷேப் மாற்றிக்கிறேன், மாற்றி நம்ம ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கார்னராக டெவலப் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி டெவலப் பண்ண வேண்டாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா எடிட் கவில் ஃபஸ்ட் உள்ள சேம்பர் அப்படின்னு இருக்கணும். ஸோ சேம்பர் அப்படின்னா 2 எட்ஜ்லையும் படுக்க டிஸ்டன்ஸில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. ஸோ சேம்பர்னு கொடுத்துட்டு ஸோ சேம்பர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் லைன்ஸ். ஸோ 2 லைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது 2 லைன் எந்த இடத்துல கார்னர் மீட் பண்ணுதோ அந்த இடத்துல உங்களுக்கு சேம்பர் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற ஆப்ஷன் ட்ரிம் இன்புட் கவ்ஸ். ஸோ ட்ரிம் இன்புட் கவ்ஸ்னால் இதான் உங்களோட இன்புட் கவ்ஸ். ஸோ இந்த இன்புட் கவ்ஸ் இருக்கணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒன்று நான் பண்ணி காமிச்சு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆப்செட்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக், அசிமெட்ரிக் அண்ட் ஆப்செட் ஆங்கிள்னு இருக்குது. ஸோ சிமெட்ரிக்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை 2 போட்டு எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் சிமெட்ரிக்கில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ஒரு 15 செட் பண்ணிக்கிறேன். சேம்பர் லொக்கேஷன் எங்கேன்னு கேட்காது. இப்போ நான் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுறேன். சரி, கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் உங்கள் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இங்கே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 2 லைனு சொன்ன உடனே டிஸ்டன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது 2 லைனுக்கு இடையில தான் நம்ம சேம்பர் கேப் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், இல்லைன்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 150 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ். ஸோ சப்போஸ் இது 50 தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேம்பர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 50ல் லாக் ஆகும். ஸோ அகெயின் நான் சேம்பர்னு கொடுத்துக்கிறேன். சாம்பர் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில. ஸோ எந்த திட்ட வேணும், இந்த திட்ட வேணும். ஸோ கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா இந்த சேம்பர் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இதான் வோல்டேஜஸ். ஸோ ட்ரிம் இன்புட் கர்வ்னு கொடுத்ததுனால இந்த பழைய ஏஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகிருக்கு. இப்போ இது 210னா இதுவும் 210 தான் இருக்கும். சப்போஸ் அப்படி வேண்டாம், நீங்கள் கீழே 200 மேலே 150 இருக்கணும் அப்படின்னா அதே சேம் டைம் நான் பேக் ஸ்பேஸ் வந்துட்டு சேம்பர் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில தான் வேணும். பட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிமெட்ரிக்காக வேண்டாம், அசிமெட்ரிக்காக வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் 1 இருக்கும், டிஸ்டன்ஸ் 2 இருக்கும். ஸோ 2 தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் 1 எவ்வளோதுன்னா 200ன்னு செட் பண்ணிட்டோம். டிஸ்டன்ஸ் 2 வந்து ஒரு 400. ஸோ இது டிஸ்டன்ஸ் 1, இது டிஸ்டன்ஸ் 2. ஸோ இது மாதிரி நீங்கள் அசிமெட்ரிக்காகவும் சேம்பர் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் இன்னொரு சேம்பர் அசிமெட்ரிக் வேண்டாம், ஆஃப்செட் அண்ட் ஆங்கிள். ஸோ எப்போயுமே சேம்பரை பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ட்ராயிங்கில் 45 × 30 டிகிரி அண்ட் 2 × 45 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 45ங்கிறது அதோட ஆங்கிளையும் 2ங்கிறது ஆப்செட்டையும் குறிக்கும். ஸோ கிளிக் பண்ணுறேன் டிஸ்டன்ஸ் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற லைனில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும், அடுத்து சூஸ் பண்ணுற லைனில் ஆங்கிள் எடுத்துக்கும். ஸோ எவர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 200, ஆங்கிள் 45. எப்போயுமே ஆங்கிள் 45ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ 45 வைக்கிறதுனால ஈக்குவல் டிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது 1. ஸோ இங்கே கிளிக் பண்ணி இதை இழுத்திங்கன்னா இந்த லைன் செகண்ட் லைன் எடுத்துக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் 2ன்னு வருது, மேலே 1 காமிக்கும். சப்போஸ் நான் இந்த எஜ்ஜிக்கிட்ட கொண்டு போய்த்தேன்னா இது 1 ஆகும், இது 2 ஆகும் காமிக்கும். ஸோ இந்த 60 டிகிரி ஆங்கிள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். 60 டிகிரி ஆங்கிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வெவ்வேறு டைப்பில் நீங்கள் சாம்பரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே சாம்பர்ஸ் இங்கே ட்ரிம்மை நான் அன்டிக் பண்ணிட்டேன், நீங்கள் சிமெட்ரிக் வச்சுப்போம். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களோட பழைய எட்ஜஸும் இருக்கும், புதுசாக கிரியேட் பண்ண எட்ஜஸும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதே சாம்பர்ஸை இந்த ரெக்டாங்கிள் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மொத்தமாக கிளிக் பண்ணுறேன், இதையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுமாதிரி ஒரு வாட்டி நீ ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஃபில்லட்.
ஸோ ஃபில்லட் அப்படின்னாலும் இதுவும் ஒரு கார்னர் ஆப்ரேஷன் தான். பட் கார்னர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபில்லோட ஷாக்கெட் பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ அங்கே பார்த்து நீங்கள் ட்ரிம் அண்ட் அன்ட்ரிம் ஆப்ஷனை தான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ட்ரிம், அடுத்து உள்ளது அன்ட்ரிம். ஸோ ட்ரிம்னு கிளிக் பண்ணிட்டேன்னா பல எட்ஜஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆயிரும். ஸோ எவ்வளோ ரேடியஸ் வேணும்? ஒரு 300 வேணும். ஸோ பல எட்ஜஸ் ட்ரிம் ஆகி 2 லைனுக்கு டேஞ்சண்டாக ஒரு ஃபில்லட் கர்வ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் அன்ட்ரிம்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆங்கிள்னு சொல்லுவேன், 100ன்னு சொல்லிவிட்டு உங்களோட பழைய எட்ஜஸும் இருக்கும், புதிய எட்ஜஸும் இருக்கும். ஸோ இங்கே உள்ளது டெலிட் தேர்ட் கர்வ். ஸோ 3வது கர்வ் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடணுமா, இல்லை கிரியேட் ஆல்டர்னேட் ஃபில்லட்டான்னு கேட்குது. ஸோ 3வது கர்வ்னா இந்த லைன் மேலே இன்னொரு லைன் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் போடுறோம், எகெயின் இன்னொரு லைன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகாதனால இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது மாதிரி லைன் போட்டுறோம். அகெயின் இந்த பாயிண்ட். ஸோ இப்போ நான் ஃபில்லட் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு டெலிட் கர்வ் எடுத்துகிட்டு நான் இந்த பாயிண்ட்டையும் இதையும் கிளிக் பண்ணுறேன். பட் அந்த உங்களுக்கு 2 லைன் இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு ஃபில்லட். ஸோ அடுத்தது ட்ரிம். ஸோ எக்ஸஸாக ஒரு லைன் நீங்கள் டெலிட் பண்ணணும். ஸோ லைனோட ஒரு செக்மெண்ட்டை டெலிட் பண்ணணும்னா ட்ரிம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் போடுறேன், ஸோ இப்போ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கிளிக் பண்ணி டெலிட் பண்ணால் ஃபுல் லைனுமே டெலிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ட்ரிம் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிம்மோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டீன்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரிம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பவுண்ட்ரி கர்வ் ட்ரிம். ஸோ எந்த கர்வ் நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்க, அதாவது பவுண்ட்ரி எதை வச்சுக்க போகிறீங்க, பவுண்ட்ரினா உங்களோட சிசர் மாதிரி எது கட் பண்ண போகுது. ஸோ இதான் உங்களோட கட்டிங் ஃபில்டர்ஸ். ஸோ இதில் எத்தனை கர்வ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பவுண்ட்ரிஸ். ஸோ இது 3 பவுண்ட்ரிஸ் சொன்னதுனால இந்த லைன் எத்தனையாக பிரியும் அப்படின்னா 1 2 3 4 செக்மெண்ட்டாக பிரியும். சப்போஸ் இதை நான் அன்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எப்படி அன்டிக் பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்டிக் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லைன் எத்தனை ஸ்பிட் ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு லைன், இங்கே 3 லைனாக ஸ்பிட் ஆகும். ஸோ கர்வ் ட்ரிம். ஸோ எந்த கர்வ் இதில் வேண்டாம், இது வேண்டாமா, ஏன் அது ஃபுல்லாக செலக்ட் ஆகுதுன்னா இந்த நம்ம பவுண்ட்ரி கர்வ் செட் பண்ணலை. ஸோ இது தேவையில்லை அப்படின்னா கிளிக் பண்ணிட்டுன்னா அது மட்டும் உங்களுக்கு ட்ரிம் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய லைன்லேருந்து ஒரு பார்ஷியாலிட்டியை நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்க, இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிம்முங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பவுண்ட்ரி வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எது பவுண்ட்ரி கர்வ்னா இதான் ஒரு பவுண்ட்ரி கர்வ் சொல்லிட்டேன். எது கர்வ்ஸ் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த பவுண்ட்ரி கர்வ் இது போகும். ஸோ போய் மீட் பண்ணு. ஸோ எந்த வரை போய் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கோ அது முடியாது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி பவுண்ட்ரி எப்போவுமே நீங்கள் மல்டிபிளாகவும் சூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிளாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது கார்னர்ஸ். ஸோ இது மாதிரி லைன் போட்டுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கார்னரை டெவலப் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு லைன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ இது 2 எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது 2 தேவைன்னா நீங்கள் தனியாக ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி இதை தனியாக ட்ரிம் பண்ணணும், இதை தனியாக ட்ரிம் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கார்னர்னு கொடுத்துட்டு எது 2 உங்களுக்கு வேணும், ஸோ இதுவும் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அது 2 தான் இருக்குமே தவிர மற்ற 2 ஆப்போசிட் கார்னர் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ எகெயின் கார்னரில் நான் இதையும் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது 2 தான் இருக்குமே தவிர அதுக்குள்ளே ஆப்போசிட் கார்னர் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இதான் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் அண்ட் மேக் கார்னர்ஸ். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ட்ரிம் ரெசிப்ட் கர்வ். ஸோ ஒரு கர்வ் ஒரு ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் நீங்கள் அதை ட்ரிம் பண்ண போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை வரைஞ்சி அதோட எட்ஜஸை நீங்கள் கர்வாக மாற்றுவீங்க, அந்த கர்வை ட்ரிம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இது மாடலிங் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் உங்களோட எடிட்டிங் டூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட்டிங் டூல்ஸ், அடுத்தது எடிட்டிங் டூல்ஸ். இது வச்சு நீங்களோட ஷேப்பை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டிங் டூல்ஸில் மூவ் கர்வ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு கர்வ் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிருங்க, அந்த ப்ரொஃபைல் லைட்டை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கிறேன். சர்க்கிளில் சென்டர் சர்க்கிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எகெயின் இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ ட்ரிம் கமாண்ட் எடுத்துகிட்டு எனக்கு எதெல்லாம் தேவையில்லை, ஸோ பவுண்ட்ரி உங்களுக்கு எதுனா இதான் பவுண்ட்ரிஸ், கர்வ்ஸ் இதான் பவுண்ட்ரி கர்வ்.
ஸோ இதுமாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரொஃபைலை நீங்கள் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணுறப்ப கிளிக் பண்ணி மூவ் கவ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூவ் கவ்னு கொடுத்துட்டு செலக்ட் கவ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்வை செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த பக்கத்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறது எவரோ மார்க் மூலியமாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும், இருந்து ஒரு 100 mm மூவ் ஆகணும். ஸோ ஆங்கிளில் மூவ் பண்ணாலும் ஆங்கிளில் மூவ் பண்ணிக்க முடியும். இல்லை டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணி ட்ராக் பண்ணினாலும் அந்த கர்வ் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ரிசல்ட் ஈக்குவல் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் மாறக்கூடாது. செட்டிங்ஸ். ஸோ எந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் அது கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ மோஷன். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகும்போது அந்த மோஷன் எப்படி இருக்கணும், டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் அங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் டிஸ்டன்ஸ் மட்டும்னாலும் டிஸ்டன்ஸை மட்டும் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஆங்கிள்னா ஆங்கிளை மட்டும் கொடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம பாயத்து போனாலும் நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஸோ என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட் எது, எண்ட் பாயிண்ட் எது. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எதுனா இங்கே உள்ள இந்த பாயிண்ட் எங்கே போகணும், இங்கே உள்ள இந்த பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ ஈஸியாக ஒரு ப்ரொஃபைலை இன்னொரு ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும். அப்படி சேவ் பண்ணுறப்ப அது ஸ்னாப் பண்ணணும், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கர்வை இந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். ஸோ இந்த இடத்துக்கு நான் இன்னொரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த சர்க்கிளோட சென்டருக்கு நான் கொண்டு போகணும். ஸோ அப்படிங்கிறப்ப மூவ் பண்ணிட்டேன். எந்த கர்வை மூவ் பண்ண போகிறீங்க அந்த கர்வை அங்கே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் இல்லை, பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் டேரெக்டாக பிக் பண்ண முடிஞ்சால் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா சென்டர் பாயிண்ட். இந்த சர்க்கிளோட சென்டர் எங்கே இருக்குது, அந்த சென்டரும் இது எங்கே, இது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். இந்த சர்க்கிளோட சென்டர் டேரெக்டாக போய் பாயிண்ட்டை பிக் பண்ணாமல் அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி அதை கன்ஸ்டன்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சென்டரும் இதோட சென்டரும் நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மூங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளையும் கொடுத்துட்டிங்கன்னா மூவ் ஆயிரும். ஸோ பழையபடி வர்றதுக்கு நான் கண்ட்ரோல் செட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் காப்பீஸ். ஸோ ஆஃப்செட் மூவ் கவ் கிளிக் பண்ணிட்டேன். எந்த கவ், இந்த கவ் ஆஃப்செட் ஆகணும். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 15 கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட கர்வ் உங்களுக்கு ஆஃப்செட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்செட் ஆகி பழைய கர்வ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகிருக்கும். இப்போ எகெயின் செலக்ட் பண்ணி ஆஃப்செட் கர்வ் கொடுத்துட்டேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 10 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கர்வ் உங்களுக்கு இன்சைடில் வருது. இப்போ அவுட் சைடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் அவுட் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். இதில் ஒரு 20. இன்சைடா அவுட் சைடா, இன்சைட் ஆப்ஷன் தனியாக கேட்கும். ஸோ எந்த மாதிரி இதில் கர்வ் வேணுமோ நீங்கள் அந்த கர்வ் ஆஃப்செட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கர்வ் உங்களுக்கு ஆஃப்செட் ஆகி காப்பி ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள ரீசைஸ். ஸோ இந்த கர்வை நீங்கள் ரீசைஸ் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ரீசைஸ் கர்வ் கொடுத்துட்டு எந்த கர்வ்னு கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு ஃப்ரம் சென்டரா இல்லை ஆஸ் ஃபில்லட்டா. ஸோ ஃப்ரம் சென்டரை தான் கிரியேட் ஆகணும். ஸோ டயாமீட்டர் எவ்வளோதுன்னா இவ்வளோ இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. டயாமீட்டரை அப்ளையும் கொடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ரீசைஸ் கர்வ், இந்த கர்வ் விட்டு பேலன்ஸ் கர்வ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ரீசைஸ் சாம்பர் கர்வ். ஸோ ரீசைஸ் சாம்பர் கர்வ்னா சாம்பர் மட்டும் உங்களுக்கு ரீசைஸ் ஆகும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் சாம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் மறுபடியும் பழையபடி கொண்டு வர்றதுக்கோ இல்லை அதோட சைஸை மாற்றுறதுக்கோ இந்த சாம்பர் ரீசைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரெண்டையும் நான் ஃபில்லட் பண்ணுறேன், இதையும். ஸோ அகெயின் இங்கே ஃபில்லட் கர்வ், அதாவது ரீசைஸ் கர்வ்னு சொல்லிவிட்டு ஆஸ் ஃபில்லட்னு சொல்லிவிட்டு இந்த ஃபில்லட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சொன்னதுக்கப்புறம் இதோட ரேடியஸை நான் மாற்றிக்க முடியும். ரேடியஸ் எவ்வளோதுன்னா 1500. ஸோ அது மாதிரி இந்த ரீசைஸ் கர்வ் மூலியமாக ஃப்ரம் சென்டரை பேஸ் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபில்லட்டோட டைமென்ஷன் நீங்கள் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி சாம்பரோட சைஸை மாற்றுறதுக்கு இந்த சாம்பரை பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் கர்வ். இப்போ ஒரு கர்வ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவையில்லை, டெலிட் பண்ண போகிறோன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கர்வ். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கர்வ் டெலிட் ஆகி பழைய ப்ரொடியூஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக காணல் இருந்தனால அந்த கர்வ் உங்களுக்கு டெலிட் ஆகும். ஸோ இங்கே உள்ள இந்த ஃபில்லட் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப தான் இந்த கிளிக் பண்ணி டெலிட், அந்த ஃபில்லட் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். டெலிட் ஆட்டோமேட்டிக்காக கார்னர் உங்களுக்கு டெவலப் ஆகிரும். ஸோ இங்கே உள்ளது ஸ்டுடியோ ஸ்ப்ளைன். ஸோ அப்ராக்சிமேட்டாவோ இல்லை ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளைனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி வர போகிறீங்களோ அதை கேட்கும். ஸோ ஸ்பெசிஃபை போல்ஸ்.
ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த ஸ்ப்ளைன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா போல்ஸை பேஸ் பண்ணியா த்ரூ பாயிண்ட்ஸா. ஸோ போல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட வெர்டெக்ஸஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். த்ரூ பாயிண்ட்ஸ்னால் உங்களோட ஸ்ப்ளைன்லேயே உள்ள பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு போல்ஸ்னு கொடுத்துருவோம். இப்போ போல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்? இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ். ஸோ கர்சர் லொக்கேஷனா, என் பாயிண்டா, எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்ஸ் கேட்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் கொடுத்து ஏற்கனவே நீங்கள் பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸு இப்போ டேரெக்டாக நான் கர்சர் பிக் பண்ணுற இடத்துலையே வைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு கர்வ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளோஸ்னு சொல்லிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். எடுத்துட்டோன்னா தனியாக இருக்கும். சிங்கிள் செக்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனி செக்மெண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கும். சிங்கிள் செக்மெண்ட் வேண்டியில் ஓகே. இப்போ இந்த கர்வோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு கர்வ் கண்ட்ரோல் பண்ணால் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட கர்வும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட வெர்டெக்ஸஸ் பாயிண்ட் கர்வ்ஸ், அதாவது ஸ்ப்ளைனில் உள்ள 5 போல்ஸ். ஸோ இதே த்ரூ பாயிண்ட்ஸ் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வைக்கிற பாயிண்ட்லேயே உங்களோட கர்வ் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ எந்த மாதிரி கர்வ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பாலிகன். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் உள்ள ஒரு பாலிகனை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பாலிகன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகன், ஹெக்ஸகன், ஆக்டகன் எல்லாமே இந்த பாலிகன் கீழே தான் வரும். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸை இன்புட் கொடுத்து நீங்கள் பாலிகனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ பாலிகன்னு கொடுத்த உடனே பாலிகனுங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இல்லை சென்டர் பாயிண்ட். ஸோ உங்கள் பாலிகன் ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி ஒரு ரேடியஸை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் இந்த சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும், அந்த சென்டர் பாயிண்ட் டேரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்னாப் பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு உள்ளது எல்லாமே ஸ்னாப். நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்னாப்பை இது ஆக்டிவேட் பண்ணும். இது செலக்ட் பண்ணுற மெத்தடை மாற்றும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண போகிறது கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இல்லை என் பாயிண்ட் அப்படின்னா டேரெக்டாக இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ உங்களுக்கு ஹெக்ஸகன் வேணும்னா 6 கொடுத்துங்க, இல்லை பென்டகன் வேணும்னா 5 கொடுக்கலாம், ஆக்டகனா 8 கொடுக்கலாம். இப்போ நான் 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இங்கே வார்னிங் பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ்னு ஒன்று காமிச்சு நம்பர் ஆஃப் சைட் மஸ்ட் பி பிட்வீன் 3 to 5 1 3 இருக்கணும். ஸோ 3னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்கொயர், ஆக்டகன், பென்டகன் தனியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு 6 சைடு வேணும். ஸோ சைஸஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸோ எங்கே பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கணும். அடுத்தது இதோட சைஸஸை பாயிண்ட் மூலம் சொல்லிக்கலாம். ஸோ ரேடியஸ் மூலியமாக சொல்லிக்கலாம், பாயிண்ட்ஸ் மூலம் சொல்லிக்கலாம். ஸோ ரேடியஸ் ஒரு 1000. ஸோ 1000 கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்டா இல்லை சர்க்கம்ஸ்கிரைப்டான்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்கிரைப்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரேடியஸ் கொடுக்குற இந்த 1000க்கு உள்ள பாலிகன் வேணுமா இல்லை 1000 ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிளுக்கு வெளியே பாலிகன் வேணுமான்னு கேட்கும். இதில் இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டா. ஸோ இன்ஸ்கிரைப்ட்னா வட்டம் உங்களுக்கு உள்ளே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சர்க்கிள் போயிட்டுனா சர்க்கிள் உங்களுக்கு உள்ளே கிரியேட் ஆகிருக்கும். அதே பாலிகனில் உங்களுக்கு இந்த ரேடியஸில் முக்கியம் கிடையாது. இந்த ஒவ்வொரு லென்த்தும் இவ்வளோ தான் இருக்குன்னு நான் டிஃபைன் பண்ண அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து லென்த்துன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு லென்த்து மட்டும் தான் கேட்கும். ஸோ ஒவ்வொரு லென்த்தும் எவ்வளோ இருக்கணும்? ஒவ்வொரு லென்த்தும் 250 இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு லென்த்தும் 250 இருக்கணும். ரொட்டேஷன் 45 சொல்லினா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் சைஸை லாக் பண்ணதுனால இந்த பாலிகன் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாலிகன், இங்கே ஒரு பாலிகன். இல்லை நான் ஆங்கிளை மட்டும் மாற்ற போகிறேன், இல்லை லென்த்தை மட்டும் மாற்ற போகிறேன்னா லென்த்தை அன்டிக் பண்ணிடுங்க. சென்டர் பாயிண்ட் கேட்கும், ஆங்கிள் மாறாமல் அந்த லென்த்து மட்டும் இருக்கும். ஸோ சென்டர் பாயிண்ட் ஆங்கிள், சென்டர் பாயிண்ட் லென்த்து அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ லாக் பண்ணால் அந்த டைமென்ஷன் வேல்யூ உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிரும். ஸோ இது மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓவன் ரிவ்யூ கொடுத்துடலாம். ஸோ அப்படின்னா ரெஃப்ரெஷ்னா ஏதாச்சும் அப்டேட் ஆகும். அடுத்தது ஃபிட். ஸோ உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக உங்கள் டைமென்ஷன் அதாவது உங்கள் ட்ராயிங் உங்களுக்கு மாறும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். ஸோ எலிப்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு எலிப்ஸை நீங்கள் அதாவது நீள்வட்டத்தை வரைஞ்சிக்க முடியும். ஸோ எலிப்ஸுக்கோட சென்டர் பாயிண்ட் தேவை. மேஜர் ரேடியஸ், மைனர் ரேடியஸ்னு 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ மேஜர் ரேடியஸுங்கிறது உங்கள் எலிப்ஸோட மேக்ஸிமம் லென்த் எவ்வளவு, மைனர் ரேடியஸுங்கிறது உங்கள் எலிப்ஸோட மைனர் ரேடியஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்றேன். அடுத்தது மேஜர் ரேடியஸ் எவ்வளவு, மேஜர் ரேடியஸ் ஒரு 100. அடுத்தது மைனர் ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்கும். ஸோ மைனர் ரேடியஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்பெசிஃபை த மைனர் ரேடியஸ். மேஜர் ரேடியஸ் இங்கே இருக்குது, மைனர் ரேடியஸ் இங்கே இருக்குது. ஸோ கண்ட்ரோல் F8ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நார்மலாக வியூவுக்கு ஜென்ரேட் ஆகும்.
ஸோ அகெயின் நான் எலிப்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட், மேஜர் ரேடியஸ். இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளட் பாயிண்ட்ஸா இல்லை கர்சர் லொக்கேஷன் சொல்லிட்டு எங்கே இருக்கணும். இது மேஜர் ரேடியஸ், இது மைனர் ரேடியஸ். ஸோ தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ லிமிட்ஸ் க்ளோஸ் அப்படின்னா அந்த க்ளோஸ் லிமிட்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ க்ளோஸ்னு கொடுத்துட்டு இதை நான் 180ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ஆர்க் மட்டும் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ எலிப்ஸ் போடணுமா இல்லை எலிப்டிக்கல் ஷேப்பில் ஒரு ஆர்க் போடணுமா நீங்கள் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் ஆகணுமா இல்லை அன்க்ளோஸ்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ எலிப்ஸில் சென்டர் பாயிண்ட் மேஜர் எவ்வளவு மைனர் நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணிப்போம். ஸோ உங்கள் க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எலிப்ஸாக தான் இருக்கும். க்ளோஸை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு எலிப்டிக்கல் ஆர்க்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எலிப்டிக்கல் ஆர்க் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இங்கே ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எலிப்ஸையே நீ ஒரு 45 டிகிரி ரொட்டேஷனில் போனாலும் ரொட்டேஷனில் போட்டுக்க முடியும். ஆங்கிள் 45 அப்ளை. ஸோ இது மாதிரி எலிப்ஸை தேவையான ஆங்கிளில் போட்டுக்கலாம். அதுமாதிரி எலிப்டிக்கல் ஆர்க்கும் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்தது கோனிக்கல். ஸோ எலிப்ஸு மாதிரி இந்த ரோ வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணி கோனிக்கலாக மாற்ற முடியும். ஸோ எலிப்ஸோட கோனிக்கல் வேல்யூ 0.5 அப்படின்னா அது கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு செட் பண்ணிவிட்டு அது பேரபோலாவோ ஹைப்பர்போலாவும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த RHO வேல்யூவை பேஸ் பண்ணி தான் அது பேரபோலாவோ இல்லை ஹைப்பர்போலாவோ இல்லை எலிப்ஸாக நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ண போகிறீங்க. இப்போ கோனின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட். இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் தான் உங்களோட ரோ வேல்யூவை டிஃபைன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே வைக்கிறேன், எண்ட் பாயிண்ட் இங்கே வைக்கிறேன், அடுத்தது கண்ட்ரோல் பாயிண்ட். ஸோ எங்கே கண்ட்ரோல் பாயிண்ட்னா கண்ட்ரோல் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ இதான் உங்களோட கண்ட்ரோல் பாயிண்ட். ஸோ இதான் இந்த ஃப்ளெக்ஸிங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த பேராபோலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. ரோ வேல்யூ எவ்வளோதுக்கு 0.5 அப்படிங்கிறதுனால நான் கம்மி பண்ணிக்கிறேன், 0.25ன்னு கொடுத்துக்கிறேன். அப்ளை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரோ வேல்யூ. ஸோ இந்த ரோ வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண உங்களோட பேராபோலா ஷேப் உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஸோ இது கோனிக் ஆப்ஷனை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து அதே மாதிரி ஆஃப்செட் கர்வ். ஸோ ஒரு கர்வ் இருக்குது, நீங்கள் அதை ஆஃப்செட் பண்ணணும். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு கர்வ்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு திக்னஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலில் ஸோ இதுமாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன கான்செப்ட்னா இது ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒரு திக்கன் ஆப்ஜெக்ட். ஸோ எவ்வளோ திக்னஸ் அப்படின்னு நான் இந்த டீட்டெயிலிங்லேயே காமிக்கணும் அப்படின்னா அங்கே ஆப்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஆஃப்செட்னு கொடுத்துட்டு செலக்ட் கர்வ், எந்த கர்வ் உங்களுக்கு ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த கர்வில் உங்களுக்கு ஆஃப்செட் ஆகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஆகணும். ஸோ 5 mm வேண்டாம், ஒரு 25 mm ஆஃப்செட் ஆகணும். அப்படி ஆஃப்செட் ஆகிறது இந்த சைடாக அந்த சைடாக. ஸோ ஒன்று கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ இது செலக்ட் கர்வ் அப்படிங்கிறனால ஹோல்ஸாக ஒரே ப்ரொஃபைலில் வரைஞ்சிருக்கும், அதில் ஒரே கர்வ்ஸாக எடுத்துக்கிட்டு. ஸோ இது உள்ளே வரணுமா வெளியே வரணுமா, எவ்வளோ 25 டிஸ்டன்ஸுக்கு உள்ளேயா வெளியான்னு கேட்குது. ஸோ கிரியேட் டைமென்ஷன் வேணுமா. சிமெட்ரிக் ஆஃப்செட்னா 2 சைடுமே இருக்கும். இப்போ 25ங்கிறது மேலே 25 கீழே 25 எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஸோ ஒரு பக்கெட்டு தான் வேணும், மொத்தம் எத்தனை காப்பீஸ் வேணும், 3 காப்பீஸ். ஸோ இதுலேருந்து வெளி சைடு 1 2 3 அப்படின்னு 25 இருக்கும். ஒரு 25 இன்க்ரீஸ் ஆகிட்டு கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆர்டராக கிரியேட் பண்ணாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் நான் 1 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப் ஆப்ஷன். ஸோ நீங்கள் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக போட்டதுனால இந்த கேப் ஆப்ஷன் இங்கே யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஓப்பன் ப்ரொஃபைலாக போட்டிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ப்ரொஃபைலாக போட்டுட்டு அதை எப்படி ஆஃப்செட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன், ஒரே ஒரு ப்ரொஃபைல் நான் போடுறேன். ஸோ இதை ஆஃப்செட் பண்ண முடியுமா. ஸோ இப்போ ஆஃப்செட் பண்ணி எவர் டிஸ்டன்ஸ்னால் 100ன்னு கொடுத்துட்டு இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே 100 வந்திருக்கு. இதில் 200 செட் பண்ணாலும் 200 நீங்கள் இமீடியட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ சிமெட்ரிக் ஆஃப்செட்னா உங்களுக்கு 2 சைடுமே 100 கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கேப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆர் கேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி சிமெட்ரிக் ஆஃப்செட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டைமென்ஷன் வேணாலும் டைமென்ஷன் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி ஆஃப்செட் தேவையான திக்னஸ் மாதிரி நீங்கள் காமிக்கணும், ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும்னாலும் திக்னஸ் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அடுத்தது பேட்டர்ன் கர்வ். ஸோ ஒரு கர்வ்னு வரைஞ்சிருக்கீங்க, அது நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஸோ ஒரு காப்பீஸ் 2 காப்பீஸ் நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் நிறையா இருக்குது. ஒரு 5 இடத்துல இல்லை 6 இடத்துல இல்லை வரிசையாக சீரியஸாகவோ இல்லை ஒரு ரவுண்டாகவோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம அதை காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த
பேட்டர்ன் கர்வ்னு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் கர்வ் ஆப்ஷன் என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு நம்பர் ஆஃப் காப்பீஸை ஈஸியாக கிரியேட் பண்ணிடும். ஸோ எந்தெந்த மெத்தடில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர், சர்க்குலர், ஜென்ரல்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி ஈஸியாக அது கிரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு, ஸோ இது ஒரு பிளேட்டாக எடுத்துகிட்டு இந்த நம்ம ஹோல்ஸ் ஒன்று போடணும். ஸோ அந்த ஹோல்ஸை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள் எப்போ இருக்குன்னா, ஸோ இது மாதிரி நான் ஹோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி டைமென்ஷன்லாம் அரெஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டேன். ஸோ இது மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஹோல்ஸ் உங்களுக்கு இல்லை ஸ்லாட்டோ வரிசை அந்த பிளேட் ஃபுல்லாக வேணும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாட்டி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் பேட்டர்ன் கர்வ்ஸ். ஸோ எந்த கர்வ் பேட்டர்ன் பண்ண போகிறீங்க? இந்த 4 கர்வ்ஸ். ஏன்னா ரெக்டாங்கிளில் போட்டிருந்தாலும் அதில் 4 என்டிட்டிஸ் இருக்குது. அதனால ஒரே கர்வ் எடுத்துக்கும். லேஅவுட் எந்த மாதிரி லேஅவுட் ஃபார்ம் ஆகணும்? லீனியர். லீனியர் அப்படின்னா ரோ வைஸ் காலம் வைஸ் இது கிரியேட் ஆகும். சர்க்குலர்னால் ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரேடியஸை வச்சுட்டு இது சர்க்குலாக சுற்றி வரும். ஜென்ரல்னால் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லீனியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லீனியர்னு சொல்லிட்டோம். செலக்ட் லீனியர் ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் லீனியர் ஆப்ஜெக்ட் எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ரோ காலம்னு சொல்லணும். ஸோ எந்த டேரக்ஷன் நம்ம எடுத்துக்கணும்? ஸோ இந்த டேரக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த லைன் எந்த டேரக்ஷன் இருக்கோ அந்த டேரக்ஷன் அது எடுத்துக்கும். கவுண்ட் பிச். ஸோ எத்தனை பிச் வேணும் அப்படின்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்ஷன் 1 டேரக்ஷன் 2 ஸோ நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஸ்பேசிங். 4 ப்ரொஃபைல் காப்பி பண்ண போகிறீங்கன்னா அது ரெண்டுக்கும் உள்ள ஸ்பேசிங் எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த ஸ்பேசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ்ன்னு தெரியும், அது ரெண்டுக்கும் உள்ள ஈச் டிஸ்டன்ஸ் தெரியும் அப்படின்னா கவுண்ட் அண்ட் பிச்சுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ கவுண்ட் அண்ட் ஸ்பேன் அப்படின்னா மொத்த கவுண்ட் எவ்வளவு, ஸ்பேன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம். பிச் டிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டோட்டலாக உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரெண்டுமே கொடுத்துக்க முடியும். ஸோ கவுண்ட் அண்ட் பிச். ஸோ மொத்தம் எத்தனை காப்பீஸ்? 3 காப்பீஸ் வேணும். ஸோ 2 டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி 450 டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வேணும். அந்த நம்ம நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா யூஸ் செகண்ட் டைரக்ஷன். ஸோ இது அப்படியே ஒரே பேட்டர்னை எடுத்துக்கிட்டு இந்த சைடு உங்களுக்கு ட்ராவல் ஆகும். இந்த சைடு அது எப்படி இருக்கணும்? கவுண்ட் அண்ட் பிச்சு தான். பட் எத்தனை காப்பீஸ்? 6 காப்பீஸ். டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும்? ஸோ ஒன்று டிஸ்டன்ஸில் இங்கே. சப்போஸ் உங்களுக்கு கவுண்ட் அண்ட் ஸ்பேம் தெரியும். ஸோ மொத்தம் எவ்வளவு? அது அந்த மொத்த 6 ப்ரொஃபைலும் 1800குள்ளே ஃபில் ஆகணும். அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரையும் 1800 அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சென்டர் உள்ள பிச் வேல்யூவை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். இது ஸ்பேம் அண்ட் கவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் காப்பீஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தான் வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டு இந்த ஸ்லாட்டை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சர்க்கிளுக்கு ஓனு கமாண்ட் கொடுத்து ஒரு சர்க்கிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஓனு கமாண்ட் கொடுத்து இந்த இதை ஒரு ஃப்ளாஞ்ச் மாதிரி ரெடி பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளாஞ்ச். ஸோ இந்த ஃப்ளாஞ்சில் உங்களுக்கு 6 ஹோல்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரேயில் பேட்டர்ன் கர்வ் எடுத்துகிட்டு இந்த கர்வ் தான் நீங்கள் பேட்டர்ன் பண்ண போகிறீங்க. என்ன பேட்டர்ன் அப்படின்னா சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்தனா உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொட்டேஷன் பாயிண்ட். ஸோ எதை பேஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு ரொட்டேட் ஆக போகுது அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை. ஸோ இதுலேயும் ஸ்பேசிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்பேசிங்னா கவுண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணும், ஒன்றுக்கும் உள்ள எவ்வளோ ஆங்கிள் வேணும். ஸோ மொத்தம் 12, ஒன்றுக்குள்ள 10ன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ ஒன்று கடையில் 30ன்னு கொடுத்தினாலும் ஸோ ஒன்று கடையில் 30 கிரியேட் ஆயிரும். இல்லை கவுண்ட் அண்ட் ஸ்பேம் மொத்தம் எத்தனைன்னு தெரியணும். மொத்தம் 15. அந்த 15 எதுக்குள்ளே ஃபில் ஆகணும்? 270குள்ளே அந்த 15 ஐட்டம்ஸும் ஃபில் ஆகணும். ஸோ இது கவுண்ட் அண்ட் ஸ்பேன். ஸ்பேனுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஈச் டிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ கவுண்ட் அண்ட் பிச் அண்ட் கவுண்ட் அண்ட் ஸ்பேம் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ அப்ளைன்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இதுமாதிரி சர்க்குலராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து உள்ள இந்த ஜென்ரல் ஆப்ஷனை பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த ரெக்டாங்கிளை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே உள்ள காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளதான் பேட்டர்ன் கர்வ். ஸோ எந்த மாதிரி கர்வ் அப்படின்னா ஜென்ரல் கர்வ். லொக்கேஷன் எப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்டில் கோஆர்டினேட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்னா இங்கே உள்ள இந்த பாயிண்ட் எங்கே போகணும்? ஸ்பெசிஃபை 2 பாயிண்ட். 2 பாயிண்ட் எங்கே போகணும் அப்படின்னா இந்த இதை போகணும்.
ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் பாயிண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளேட்டில் ஹோல்ஸ் போடுறீங்க. ஸோ இது ஒரு பிளேட்ஸ் அப்படின்னா சிஎன்சி ஆப்ரேஷன் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு பிளேஸ் போடணும். அதாவது இந்த ஒரு ஹோல்ஸ், இங்கே ஒரு ஹோல்ஸ் வரும். ஸோ இதேமாதிரி ஹோல்ஸ் தான் இங்கெல்லாம் தேவைப்படுது. அந்த மாதிரி நீ எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பாயிண்ட் வச்சுருவீங்க. ஸோ பாயிண்ட் வைக்கிறப்பயே நீங்கள் ஈஸியாக டைமென்ஷன் கொடுத்து பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் கர்சர் செலெக்ஷன் வச்சுட்டு இங்கே ஒரு பாயிண்ட்ஸ்னு செட் பண்ணிடுவீங்க. ஸோ பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் இதை பாயிண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து பேட்டர்ன் கவ், எந்த கவ்னா இந்த கவ்வில் தான் பேட்டர்ன் ஆகணும். எந்த பாயிண்ட், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு எந்த இடத்துக்கு போகணும், நீங்கள் வச்ச பிளேசிங் பாயிண்ட்டை போகணும். இந்த பாயிண்டில் வரணும், இந்த பாயிண்டில் வரணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹோல்ஸ் தானே வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பேட்டர்ன் கவ், எந்த கவ் அப்படின்னா இதான் உங்களோட பேட்டர்ன் கவ், ஜென்ரல் கவ், பாயிண்டில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு எங்கே வரணும், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிளில் ஈஸியாக நீங்கள் பேட்டர்ன் பண்ணி பிக் பண்ணி ட்ராவல் பண்ணிடலாம். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பேட்டர்ன் அப்ளை ஆகிரும். ஸோ பேட்டர்னோட சிம்பிள் எப்படி காமிக்கணும், இந்த இதை காமிக்கும். ஸோ இது எல்லாமே பேட்டர்னில் இருக்குது. ஸோ டச் பண்ணால் ஒன்றா செலக்ட் ஆகும், கிளிப் தனியாக செட் ஆகுது. பட் பேட்டர்ன் கிளிக் பண்ணும்போது பேட்டர்னில் கிளிக் ஆகும். ஸோ இங்கே உள்ள சர்க்குலர் பேட்டர்ன் அப்படினால சர்க்கிள் சிம்பிள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் பேட்டர்ன் அப்படினால கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரெக்டாங்கல் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஈஸியாக நம்பர் ஆஃப் காப்பீஸில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது மிரர். ஸோ இந்த மிரர் கர்வ் அப்படின்னா நீங்கள் சிமெட்ரிக்காக படம் வரையும் போது ஒரு ஆஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு ஆஃப் இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிரரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்க முடியும். ஸோ சிமெட்ரிக்கான ஆப்ஜெக்ட் வரையும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஒரு செக்ஷன் வரைய போகிறேன். அடுத்து ஒரு சர்க்கிள் ஓன்னு கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ தேவையில்லாத நம்ம ஈஸியாக ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் கமாண்ட் எடுத்துகிட்டு எதெல்லாம் தேவையில்ல, இது தேவையில்ல. ஸோ நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி மட்டும்தான் உங்களால் டெலிட் பண்ண முடியும். ஸோ பவுண்ட்ரி டெலிட் பண்ணனா எல்லாமே அது பவுண்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்கும். நீங்கள் லைன் போட்டிங்கனால போதும், ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ட்ரேஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ஆஃப் செக்ஷன் தான் வரைஞ்சிருக்கோம். இன்னொரு ஆஃப் இந்த சைடு இருக்குது அப்படின்னாலும் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மூவ் பண்ணுறப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 500 மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சைடு மூவ் பண்ணணும்னா தனியாக மூவ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இதேமாதிரி இன்னொரு ஆஃப் வேணும் அப்படிங்கிறப்ப கிளிக் பண்ணிவிட்டு மிரர். ஸோ மிரர் கவுன் சொல்லுங்க, செலக்ட் கவ். ஸோ எந்த கவ் மிரர் ஆகணும், இந்த கவ் மிரர் ஆகணும். சென்டர் லைன், எது சென்டர் லைனாக பொறுத்துக்கும் அப்படின்னா சென்டர் லைன் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ சென்டர் லைன் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிரர் கர்வை சொல்ல முடியும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைனை மிரர் கர்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதே லைனையும் மிரர் கர்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதுட்ட ஒரு லைன் போட்டாலும் சரி, இல்லை இன்னொரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். லைனில் இந்த இதுட்ட ஒரு லைன் போடுறேன். இதை கிளிக் பண்ணி இந்த இதுட்ட பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து என்னோட படத்தில் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி தான் போட்டேன். ஏன்னா மிரர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த லைன் டெலிட் பண்ணிவிட்டு
மிரர் கர்வ் யாரும் சேவ் பண்ணுறான். சென்டர் லைன் எது அப்படின்னா இதான் உங்களோட சென்டர் லைன் சொல்லிட்டிங்கன்னா அப்ளை. ஸோ ஒரு ஆஃப் தான் நீங்கள் வரைஞ்சிங்க, இன்னொரு ஆஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பைப் வைஸ் செய்யணும், அந்த பைப் வைஸ் சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் போட்ட லைன் டிஸ்டன்ஸோடு இருக்குது அப்படின்னா அது எப்படி கிரியேட் ஆகும்? நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அதே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ இதை அப்படியே ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் ஒன்று போடுறோம். இந்த லைன் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி மிரர் கர்வ் சென்டர் லைன் எதுனா இதான் உங்களோட சென்டர் லைன். ஸோ இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அதுக்கும் மெயின்டைன் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு பாதி செக்ஷனை வரைஞ்சிட்டு இன்னொரு பாதி செக்ஷன் நீங்கள் ஈஸியாக மிரருங்கிற ஆப்ஷன் மூலயமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ ஒரு சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும் அப்படின்னாலும் அந்த பாயிண்ட் வச்சுக்க முடியும். ஸோ 2 சர்ஃபேஸ் இன்டர்செக்ட் ஆகுது, அங்கே ஒரு கர்வ் வேணாலும் நீங்கள் கர்வ் ப்ளான் பண்ணிக்க முடியும். இது ப்ரொஜெக்டட் சாலிட் காம்பவுண்ட் எட்ஜை நீங்கள் ஒரு ஸ்கெட்சாக மாற்றணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பார்ட் டெவலப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேரண்ட் ஃபீச்சராக வச்சு ஒரு சைல்டு ஃபீச்சர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப சைல்டு ஃபீச்சருக்கு உங்கள் பேரண்ட் ஃபீச்சரோட எட்ஜஸ் தேவை, அந்த எட்ஜஸ் உங்களுக்கு ஸ்கெச்சஸாக வேணும் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே 3D அதாவது மாடலிங்கில் வர்ற கான்செப்ட். ஸோ 3D பார்க்கும்போது நம்ம ஈஸியாக இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இதான் உங்களோட டேரக்ட் ஸ்கெட்ச் மோடு. ஸோ டேரக்ட் ஸ்கெட்சில் இத்தனை ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேபிட் டைமென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாக்டாக டைமென்ஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ 2 பாயிண்ட் சூஸ் பண்ணுறதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் லொக்கேஷன் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ப்ளேஸ் ஆகும். அதுமாதிரி நீங்கள் தனியாக செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு ரேபிட் டைமென்ஷன். இல்லை நீ கொடுக்க போகிறது லீனியர்னா லீனியர் கொடுத்துக்கலாம், இல்லை நீ கொடுக்க போகிறது ரேடியஸ் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள், இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். லொக்கேஷன் மெத்தட் ரேடியல் மெத்தடா டயமீட்டர் மெத்தடா, ரேடியல்னு சொன்னால் ரேடியல் மெத்தடில் ஃபார்ம் ஆகும், டயமீட்டர்னு சொல்லிட்டீங்கன்னா டயமீட்டர் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இங்கே எரர் என்ன வருதுன்னா உங்களுக்கு ரேடியஸ் டயமீட்டர் 2ல் ஒன்று தான் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 1 டேட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ எதனாலனா இது கரெக்டாக இப்போ இருக்குது. ஸோ ஓவர் டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எரர் காமிக்கும். ஸோ அதே மாதிரி ஆங்குலர் டைமென்ஷன். ஸோ 2க்கும் இடைப்பட்ட ஒரு ஆங்கிள் தேவை அப்படின்னாலும் ஆங்கிள் டைமென்ஷனை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் இடையில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு செட் பண்ணாலும் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுக்கும் P32 அதாவது நம்பர்ஸ் ஒன்று ஐடென்டிஃபைட் ஆகும், அதான் ஐடி நம்பர். ஸோ அடுத்தது பெரிமீட்டர் டைமென்ஷன். ஸோ பெரிமீட்டர் டைமென்ஷன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். மொத்தமாக ஷேர் பண்ணுறேன் இந்த கவ். ஸோ இந்த ஆரம்பிச்சுன்னா டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30422 mm இருக்குது. ஸோ இது மாதிரி டைமென்ஷன் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது ஸ்னாப்பை நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். அதே மாதிரி மோர்ஸ். இந்த மோர்னு பார்த்தீங்கன்னா இதில் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஷன்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக சிமெட்ரிக் யூஸ் பண்ணீங்க, ஜாமெட்ரிக் கன்ஸ்டன்ஸ், ஸோ ரீசெண்டாக யூஸ் பண்ண கன்ஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஓப்பன் ஸ்கெட்ச் அண்ட் டாஸ்க் என்வாயர்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாடலிங் டூல், அசம்பிளி டூல்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் டூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுக்கு தேவையான டூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது, மற்ற எந்த டூல்ஸுமே இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் வரைகிறப்ப ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி வரைய போகிறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப இது மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கெட்ச் டூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே உங்களுக்கு லார்ஜாக தெரியும். ஸோ யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அனலைசிஸ் டூல். ஸோ சிம்பிளாக டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 3D மாடலில் ஸ்கெட்ச் வரையும் போது இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ ஸ்கெட்சை முடிச்சிங்கன்னா ஃபினிஷ் ஸ்கெட்ச் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு இது கிரியேட் ஆகிடும். இந்த ஸ்கெட்சை எகைன் எடிட் பண்ண போகிறேன், ரைட் கிளிக் எடிட், ஓரியன்டேஷன் கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் கிரியேட் பண்ண டேரக்ட் ஸ்கெட்சில் தான் ஓப்பன் ஆகும். எகெயின் அந்த டாஸ்க் என்ன ஓப்பன் ஆகும் நீங்கள் ஈஸியாக போய்க்க முடியும். ஸோ ரீசெண்டாக யூஸ் பண்ண ஸ்கெட்ச் கன்ஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், ஸ்கெட்ச் ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கும்.
ஸோ கண்டினியூஸ் ஆர்டர் டைமென்ஷன் நீங்கள் படம் போட போட ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் ஒன்று கிரியேட் ஆகிடும். அடுத்த மோரில் ஜாமெட்ரிக் கன்ஸ்டன்ட். ஸோ ஜாமெட்ரிக் கன்ஸ்டன்ட்டில் டிஃபால்ட்டாக நீங்கள் ரெக்டாங்கிள் போடும்போது பர்பெண்டிகுலர் கன்ஸ்டன்ட் வந்துச்சு, இல்லைனா ரெண்டு லென்த்தை ஈக்குவலாக கொடுத்தீங்க. ஸோ வேறு என்னென்ன கன்ஸ்டன்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்ஸ்டன்ட்ஸில் லாட் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பேர் என்னென்னா கோயின்சைட் கன்ஸ்டன்ட். ஸோ கோயின்சைட்னா 2 பாயிண்ட் உங்களுக்கு கோயின்சைட் ஆகும். கன்ஸ்டன்ட்ஸ் கிளிப் செக்ஷன்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்டன்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த பிங்க் கலரில் உள்ளது எல்லாமே கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ இது எப்படி இருக்கணும், வெர்டிக்கலாகனா வெர்டிக்கல் கன்ஸ்டன்ட்டாக மாறும். பாயிண்ட் ஆன் கர்வ். ஸோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு கர்வும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த கர்வ் இந்த மிட் பாயிண்ட் இல்லை இந்த பாயிண்ட் அப்படின்னா அந்த ரெண்டும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். ஸோ இது ரெண்டும் டேரெக்டாக வந்த மாதிரி மீட் ஆகும். ஸோ அதே கண்ட்ரோல் செட்னு கொடுத்துக்கிறேன். எகெயின் கன்ஸ்டன்ட்டுக்கு சீன் டைப் பண்ணால் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் டூல் ஓப்பன் ஆகும். இதில் டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுறீங்க, ஒரு லைன் போட்டுறீங்க. ஸோ இது ரெண்டையும் நான் டச் பண்ணுற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப டேஞ்சன்ட் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீன் டைப் பண்ணி டேஞ்சன்ட் கன்ஸ்டன்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஆகிடும். இப்போ நான் அந்த லைனை மூவ் பண்ணாலும் அந்த கீழே உள்ள சர்க்கிள் உங்களுக்கு ட்ராவல் ஆகி கிரியேட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. எகெயின் கன்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து உள்ளது பேரல் கன்ஸ்டன்ட். இப்போ இந்த 2 லைனும் பேரலாக வரணும் அப்படின்னா சியில் பேரல் கன்ஸ்டன்ட், இந்த லைனும் பேரலாக வரணும். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு பேரலாக கிரியேட் ஆகிடும். அடுத்தது பர்பெண்டிகுலர் கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ எகெயின் 2 லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு லைன் போடுறீங்க, தெரியாமல் இந்த லைன்ஸை நீங்கள் கொஞ்சம் இன்க்ளைண்டாக போட்டிங்க அப்படின்னா அதை பர்பெண்டிகுலராக மாற்றணும். அப்படிங்கிறப்ப கன்ஸ்டன்ட் பர்பெண்டிகுலர், இந்த லைனுக்கு இது பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஆனால் பர்பெண்டிகுலர் கன்ஸ்டன்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ ஹரிசாண்டலாக இந்த லைனை நீங்கள் ஹரிசாண்டலாக மாற்றிக்கலாம், வெர்டிக்கலாக மாற்ற முடியும். இது மிட் பாயிண்ட். ஸோ ஒரு லைனும் ஒரு பாயிண்ட் மீட் ஸோ லைன் வந்து இன்னொரு லைனோட மிட் பாயிண்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் மெர்ஜான மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது கன்ஸ்டன்ட்டில் கொலினியர் கன்ஸ்டன்ட். ஸோ கொலினியர்னா 2-3 லைன்ஸ் ஒரே நேர்கோட்டில் வரணும் அப்படின்னா கொலினியர் கன்ஸ்டன்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைன்ஸ் போடுறேன். அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணி கன்ஸ்டன்ட் கொலினியர் கன்ஸ்டன்ட், இந்த லைனும் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேர்கோட்டில் வந்துடும். ஸோ இது மாதிரி 2 மிஸ்மேட்ச் ஆகி நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த கொலினியர் ஆகிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் கன்ஸ்டன்ட்டில் கான்சென்ட்ரிக். ஸோ 2 சர்க்கிள் நீங்கள் வெவ்வேறு இடத்துல வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இல்லைனா இந்த இதுலேயே நீங்கள் தெரியாத நம்ம இந்த பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணாமல் ஒரு சர்க்கிளை கான்சென்ட்ரிக்காக இல்லாமல் அன்கான்சென்ட்ரிக்காக வரைஞ்சிருங்கன்னா இதை பழையபடி நீங்கள் கான்சென்ட்ரிக்காக மாற்றணும். அப்படிங்கிறப்ப கன்ஸ்டன்ட்டில் கான்சென்ட்ரிக் கன்ஸ்டன்ட். ஸோ எதையும் டெலிட் பண்ணிட்டு போகணும் அவசியம் கிடையாது. ரெண்டையும் கிளிக் பண்ணாலே போதும், ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே ஒரே சென்ட்ரு பாயிண்டில் ட்ரேஸ் ஆகும். எகெயின் இன்னொன்று கொடுக்கலனாலும் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். எகெயின் கன்ஸ்டன்ட்டில் இதுதான். ஸோ இது மாதிரி கான்ஸ்டன்ட் கன்ஸ்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஈக்குவல் லென்த். ஸோ 2 லைனும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும் அப்படின்னாலும் ஈக்குவல் லென்த்தை கொடுத்துக்க முடியும். ஈக்குவல் ரேடியஸ். ஸோ 2 ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ ஹோல்ஸ் போட்டுறீங்க ஒரு ரெக்டாங்கிளில் பிளேட்டில். நான் ஒரு ஹோல்ஸ் போட்ட மாதிரி ரெப்ரசன்ட் காமிக்கிறேன். இங்கே ஒரு ஹோல்ஸ் போடுறேன், இங்கே ஒரு ஹோல்ஸ் போடுறேன், இங்கே ஒரு ஹோல்ஸ் போடுறேன். நான் டைமென்ஷனில் ரேடியஸ் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6537 இருக்குது. ஸோ 6537 வேண்டாம், 7000 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற எல்லா ஹோல்ஸுமே 7000 டயாமீட்டர் தான் இருக்கணும். அப்படிங்கிறப்ப கன்ஸ்டன்ட்டில் ஈக்குவல் ரேடியஸ் கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு இந்த ரேடியஸ் மாதிரி இந்த ரேடியஸ் வரணும். எகெயின் இந்த ரேடியஸ் மாதிரி இந்த ரேடியஸ் வரணும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் 7000 இல்லை குறிப்பிட்ட வேல்யூ நீங்கள் டைப் பண்ணி எல்லா சர்க்கிளையும் மாற்றணும் அவசியம் கிடையாது.
ஒரு வேல்யூஸை கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவலாக மாற்றிக்க முடியும். ஸோ இதான் யூஸ் பண்ணுற ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ இது மாதிரி தேவையான ட்ரா டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ரைட் கிளிக் பண்ணி இந்த ஸ்கெட்ச் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ புதுசாக ஸ்கெட்சில் ஆன் பிளானில் ஒரு ஸ்கெட்ச் வேணும். ஸோ எந்த பிளானில் அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டில். ஓகே. ஸோ இதில் ஒரு கர்வ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளைன்லையோ இல்லை வேறு எதையும் ஒரு கர்வ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கர்வ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ளை. ஓகே. ஸோ ஒவ்வொரு போல்ஸுக்கும் டைமென்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ புதுசாக இன்னொரு ப்ரொஃபைல் வரைய போகிறீங்க. அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு பிளான்லையோ இல்லை ஒரு ஃபேஸ்லையோ இல்லாமல் டைரெக்டாக இந்த கர்வுக்கு பர்பண்டிகுலராக வேணும் அப்படின்னா ஸ்கெட்ச்னு கொடுத்துட்டு இங்கே ஆன் பிளான்னு உங்களுக்கு ஸ்கெட்ச் தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணால் பாத், ஒரு பாதையில் தான் ஒரு ஸ்கெட்ச் நீங்கள் வரைய போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பாத்துன்னு கொடுத்துட்டு எந்த பாத்தில் வரைய போகிறீங்க அதை சொல்லிடுங்க. இதுதான் உங்களோட பாத். ஸோ பாத்துன்னு சொன்ன உடனே அதுக்கு பர்பண்டிகுலராக உங்களுக்கு ஒரு டேட்டா லைன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பாத்தில் எந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்க், ஸோ நாங்கள் இந்த 50% கொடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த டேட்டா லைன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஆர்க்கோட சென்டரில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆர்க் லென்த்து, ஸோ டோட்டல் லென்த் இவ்வளோ இருக்குது. ஸோ லென்த்தை பேஸ் பண்ணி அந்த இதை நான் பேஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை 10% கொடுத்தா 10% இருக்கும். ஓரியன்டேஷன், இந்த பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா நார்மல் டு பாத். ஸோ நார்மல் அப்படின்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ அந்த பர்பண்டிகுலராக இருக்கணும். நீங்கள் கிரியேட் பண்ண பாத்துக்கு பர்பண்டிகுலராக வேணும் அப்படின்னா நார்மல் டு பாத். நார்மல் டு வெக்டார்னால் நீங்கள் புதுசாக வெக்டார் ஒன்று கிரியேட் பண்ணணும். பேரல் டு வெக்டார்னால் அந்த வெக்டாருக்கு பேரலாக இருக்கணும். ஸோ பேரல் டு வெக்டார்னால் எதுக்கு பேரலாக இருக்கணும்னா இந்த கோஆர்டினேட் இந்த வெக்டாருக்கு பேரலாக இருக்கணும். இது எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு பேரலாக இருக்கும். த்ரூ ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ்க்கு த்ரூவாக அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை நார்மல் டு பாத் தான் எப்போயுமே தேவை. ஸோ கொடுத்துட்டு மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக ரிலேட்டிவ் ஃபேஸாக கவுடு பேமெண்ட் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்னு செட் பண்ணிங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். இதுதான் சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். வரைஞ்சிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் சர்க்கிள் எங்குன்னா இந்த ரேடியஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால இந்த சைடு இருக்குது. சப்போஸ் இதை ரேடியஸை நீங்கள் எடிட் பண்ணணும், இதோட பேராமீட்டர் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். சார் ரைட் கிளிக்கில் எடிட். $2000 இல்லைனா ஒரு 10,000 கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கர்வில் அதுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக உங்களோட ஆன் பாத்துங்கிற ஆப்ஷன் மூலியமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்கெட்சில் ஆன் பாத் பிளான் வச்சுட்டிங்கன்னா நார்மலாக எந்த ஓரியன்டேஷன் எந்த ஃபேஸ்ன்னு கேட்கும். அப்படி ஹேப் பண்ணுறப்ப இருக்கிற ஃபேஸாக இல்லை எக்ஸிஸ்டிங் பிளான்னு கேட்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் பிளான் அப்படிங்கிறது ஸ்கெட்சில் பிளானில் வேணும். எக்ஸிஸ்டிங் பிளானா கிரியேட்டிங் பிளான்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்க, ஆஃப்செட் மெத்தடா இல்லை டிஸ்டன்ஸ் மெத்தடா ஆங்கிள் மெத்தடான்னு தனித்தனியாக கேட்கும். இப்போ ஆங்கிள் மெத்தட்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இந்த டேட்டா ஃபீச்சர் கிரியேட் பண்ணலான்னு பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆங்கிள் மெத்தடில் அட் ஆங்கிள். ஸோ ரெட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்னா இந்த ஆப்ஜெக்ட்டு லீனியர் ஆப்ஜெக்ட் ஒன்று சேவ் பண்ணணும். இதான் உங்களோட லீனியர் ஆப்ஜெக்ட். ஸோ எவ்வளோ ஆங்கிளுக்கு அந்த டேட்டா பிளான் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப எவ்வளோ ஆங்கிள் வேணும், 45, 46, 135 கொடுக்குறேன். ஓகே. இப்போ இதில் தான் வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த சர்க்கிளை இல்லை சம்திங் உங்களோட ப்ரொஃபைலை இதில் வரைஞ்சிக்கலாம். ஃபினிஷ் ஸ்கெட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டம், அதாவது டிஃபால்ட்டாக உள்ள ப்ரொஃபைல் 3 டேட்டா லைன் இங்கே இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட்டு டாப்பு சைடு அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ஆங்கிள் டேட்டா லைன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடு இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கெட்சை ஆங்கிளாக வரையணும் இல்லை ஒரு ஆங்கிள் ஆஃப் ஓரியன்டேஷனில் வரையணும் அப்படின்னா உங்களை புதுசாக டேட்டா லைன் க்ரியேட் பண்ணி அதில் வரைஞ்சிக்க முடியும். ஸோ டேட்டா லைன் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த மெத்தடாக நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வரைகிறப்ப நீங்கள் வரைய போகிற புது ஸ்கெட்சு இருக்கிற டேட்டா லைனில் வேணுமா இல்லை புது டேட்டா வேணும். அப்படி புது டேட்டா லைனில் வேணும்னா உங்களுக்கு புது டேட்டா லைன் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் நம்ம டேட்டா ஃபீச்சர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதுமாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப வேறு எதுவும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அசம்பிளி நேவிகேட்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்கெட்சுக்குள்ள ஒரு நேவிகேட்டர் எங்கன்னா பார்ட் நேவிகேட்டர் தான் உங்களோட
ஸ்கெச்சஸும் இருக்கும், அட் சேம் டைம் பார்ட் மாடலும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த நேவிகேட்டரில் இருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது ரீசன்ட் நேவிகேட்டர், ஹிஸ்ட்ரி நேவிகேட்டரில் ரீசெண்டாக வரைஞ்ச ப்ரொஃபைல்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு தேவை பார்ட் நேவிகேட்டர். ஸோ இதை செட் பண்ணிட்டு தேவையான ப்ரொஃபைலை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொஃபைலை நீங்கள் சேவ் பண்ணாலும் ஃபைலில் சேவ்னு கொடுத்துட்டேன். ஸோ எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்னு லொக்கேஷன் கேட்கும். ஸோ லொக்கேஷன் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேரில் இந்த லொக்கேஷனில் சேவ் ஆகும்னு சொன்னதுனால அந்த லொக்கேஷனில் அது போய் சேவ் ஆகிருக்கும். இப்போ டெஸ்க்டாப்பில் ஸோ ப்ரொஃபைல் 1 சேவ் ஆகிருக்கு. ஸோ எந்த ஃபார்மேட்டில் அப்படின்னா யூஜி பார்ட் ஃபைல் அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கெச்சஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, பார்ட்டு சேவ் பண்ணாலும் எல்லாமே .prt தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த சாப்டரில் ஸ்கெச்சர் மாடலை பயன்படுத்தி எப்படி ஒரு ப்ரொஃபைலை புதுசாக க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படிலாம் எடிட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி கன்ஸ்டன்ட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் 3D மாடலை எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்கலாம்.